பிரேக்ஃபாஸ்ட் வந்துடுச்சு. New followers, welcome them. வந்துட்டு இப்பதான் சரியா வந்திருக்கு. இன்னைக்கு தான் விட்டது. பாட்டில் ஃபுல்லா தண்ணி கொண்டு இருந்தேன், பைக்குள்ள எல்லாம் கொட்டி போயிடுச்சு. எப்படியாவது ஒப்பேத்தணும். அப்புறம் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நீங்க அது பேரா காணோம். ஆண்டு வீசு ஊருக்கு குஜராத் வந்து கடை விட்டா. விருதுநகர்ல விஜய பிரபாகரன் தோத்து போயிட்டான். பிரேமலதாவோட பையன், பிரேமலதாவோட புள்ள தோத்து போயிட்டான். சந்தோஷமா இருக்கு எனக்கு. அப்படி ஒரு சந்தோஷம். அதாவது பிரகலாதன் நல்லவன்கிறதுக்காக அவன் பிள்ளையில அரக்கனா பிறந்திருக்கு. சரிதா? பிரகலாதனுக்கு கிடைத்த மனைவியும் சரியான மனைவி, பிரேமலதா மாதிரி. நேற்றுக்கு நான் வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கும்போதே எனக்கு டெலிலிங்க் கிடைக்குது. அம்மையா தியானத்துல உட்காந்துக்கிட்டே எனக்கு அநியாயம் செஞ்சிச்சுல்ல சின்ன வயசுல, அதை நினைச்சுக்கிட்டு செஞ்ச பாவங்களுக்கெல்லாம் மன்னிப்பு வேணும், செஞ்ச பாவங்களுக்கெல்லாம் மன்னிப்பு வேணும், செஞ்ச பாவங்களுக்கெல்லாம், ஹேமாவதிக்கு செஞ்ச பாவங்களுக்கெல்லாம் மன்னிப்பு வேணும், என் புள்ள ஜெயிக்கணும், என் விஜய பிரபாகரன் ஜெயிக்கணும் 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 அப்படின்னு சொல்லி கிடைச்சு கொடுப்பா, ஜெயிக்க விடுவா. விஜய பாரதி அப்படின்னு வச்ச என்னுடைய பேரை, விஜய பாரதின்னு வச்ச என்னுடைய பேரை புருஷனுக்கே தெரியாம, அரே வா, புருஷனுக்கே தெரியாம அவனுடைய பெயரை விஜய பிரபாகரன் மாத்தி பர்த் சர்டிபிகேட்ல மாத்தி ஸ்கூல்ல போட போகும்போதுதான் அவங்ககிட்டயே இந்த விஷயத்தை சொல்றேன். அந்த அளவுக்கு பாரதி மேல உனக்கு வெறுப்பு. வதந்திய பரப்பறவனை விட வதந்திய நம்புறவன் தான் கேவலமானவன். என்கிட்ட யாராவது ஆசீர்வாதத்துக்கு கூட்டிட்டு வருவாங்க, என்னோட குருநாதர், என்னை வளர்த்தவர் எல்லாரும் கூப்பிட்டு வருவாங்க. படம் ஓட்டுறவர், இந்த சினிஃபீல்ல உள்ளவங்க எல்லாம் விஜயகாந்தே கூப்பிட்டு வருவோம். சில பேரை பார்த்தா எனக்கு அவங்களுக்கு ஆசீர்வாதம் பண்ணணும்னே தோணாது. கொஞ்சம் பொறு, நாளை வரைக்கும் பொறு, வெயிட் பண்ண அப்படின்னு. என்னை பத்தின தப்பான தகவல் ஏதாவது அவன் காதல போடு அப்படின்னு நம்புவான். இவெல்லாம் ஒரு இது அப்படின்னு சொல்லிட்டு அவனே கிளம்பி போயிடுவான். வதந்திய பரப்புறவனை விட வதந்திய நம்புறவன் தான் கேவலமானவன். அப்புறம் வாக்குகள் 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 அதிகமாயிக்கிட்டே இருக்கு. அப்புறம் விருதுநகர்ல ஜெயிச்சார்ல மாணிக் தாக்கூர், அந்த நபர் யாருன்னே எனக்கு தெரியாது. அந்த நபர் கருப்பா இருப்பாரா, சோப்பா இருப்பாரா, நட்டையா இருப்பாரா, குட்டையா இருப்பாரா, எப்படி இருப்பாருன்னு எனக்கு தெரியாது. ஆனால் விஜய பிரபாகரனுக்கு போட்டியாக அந்த நபர் இருக்கிறார்னு தெரிஞ்ச உடனே என்னுடைய ஆதரவு விஜய பிரபாகரனை தோற்கடிக்கும் என்று அந்த மாணிக்கம் தாக்கூருக்கு சப்போர்ட் பண்ணேன். நான் இந்த நபர் ஜெயிக்கணும். அதுக்கப்புறம் அந்த ஓட்டுக்களை பார்க்கும்போது விஜய பிரபாகரனுக்கு அது என்ன 2000 வாக்குகளுக்கு மேல 3000 வாக்குகளுக்கு மேல விருதுநகர் மக்கள் கொடுத்திருக்காங்கன்னு எனக்கு எங்கேயோ சந்தேகம் வந்துச்சு. ஏன்னா விருதுநகர் மக்கள்கிட்ட இருந்து எனக்கு தகவல் நிறையவே வந்துருச்சு. விஜயகாந்துக்கு
விஜயகாந்த் நல்லவர் அப்படின்னாலும் விஜயகாந்த் இருக்கும்போதே விஜயகாந்தை தோக்கடிச்சதான் விருதுநகர் மக்கள். அப்படி இருக்கும்போது விஜயகாந்த் பிரபாகரனை எப்படி இவங்க ஆதரிச்சிருக்க முடியும்? அப்படி இருக்கும்போது எப்படி இவ்வளவு ஓட்டு வந்திருக்க முடியும் அப்படிங்கிற சந்தேகம் பாரதிக்கு வந்துச்சு. இந்த பாரதிக்கு விஜயகாந்தனுடைய காதலி, விஜயகாந்தனுடைய காதல் மனைவி இந்த பாரதிக்கு வந்துச்சு. வீடியோ நேத்து போட்டு முடிச்ச உடனே டகான பிரபஞ்சத்தை தாண்டின சக்தியோட சொடக்கு போட்டு கேட்கிறேன், எது நடந்துச்சு? விஜய் பிரபாகரன் ஜெயிக்கணுங்கிறதுக்காக அவனுடைய கூட்டாளிகள் பண்ற வேலை தான் அவ்வளோ பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. பிரேமலதாவோட செட்டப் அவ பண்ணுவா, எந்த பாவத்தையும் பண்ணுவா, துணிஞ்சு பண்ணுவா. பாவம் பண்றதெல்லாம் அவளுக்கு சகலமான சகஜமா வந்த வேலை. அப்படி சகஜமா பண்ணுவா. யாரு? சுதீஷ், பிரேமலதாவோட பொக்கச்சிகள், அவனோட ரெண்டு புருஷன்கள். பிரேமலதா குடும்பமே கிரிமினல் குடும்பம். சூப்பரா பண்ணுவான். கேட்கும்போது தான் இங்கேருந்து மாணிக் தாக்கூர் தான் ஜெயிக்கணும் பார்த்தா மாணிக் தாக்கூருக்கு தான் நிறைய ஓட்டுகள் விழுந்திருக்கு. தில்லுமுலுபுரம் இதுக்கு பண்ணியிருக்குது. இங்கேருந்து நான் கேட்டேன், விஜயகாந்தனுடைய காதல் எப்படி விஜயகாந்த் உயிரோடு இருக்கும்போது பிரேமலதா விஜயகாந்த், ஹேமாவதி விஜயராஜன். விஜயகாந்த் நடிகராகிறதுக்கு தான் அது ஒரு போலியான பெயர். தட் இஸ் நாட் ஏ ரிஜிஸ்டர்டு நேம் கிடையாது. அது வந்து அஃபிஷியல் நேம் கிடையாது. விஜயகாந்த்ங்கிறது அஃபிஷியல் நேம் கிடையாது. விஜயராஜன் தான் அஃபிஷியல் நேம். ஒரு நடிகருக்கு மனைவி ஆயிட்டாப்ல நீ குந்தல குத்தல ஆடிக்கிட்டு இருக்க. அவனை நடிகர் ஆக்குனதே நான் தான். அவனை நடிகர் ஆக்குனது குட்டி பாப்பால இருந்து அவனை என் கூட தான் சுட்டுவான். அவனை நடிகர் ஆக்குனது மட்டும் இல்ல, சித்ரா பௌர்ணமி உபதேசம், சித்திரகுப்தன் உபதேசம், புனரபி ஜனனம் புனரபி மரணம், அந்த உபதேசம் கொடுத்ததுல இருந்து எல்லாருக்கும் சாப்பாடு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்தவங்களுக்குலாம் சாப்பாடு போடணுங்கிற அந்த தர்மத்தை நான் கற்றுக் கொடுத்து, அதற்கப்புறம் வந்து அவனுடைய கண்ணில் அந்த கோழி கொண்டு செதறிடுச்சு. கோழி வந்து அந்த சண்டை காட்சியில வந்து செதறிச்சுன உடனே பதறினது நான் தான். எனக்கு எப்படி தெரியும்? தெரிஞ்சுதா? அங்க அவனுக்கு கோழி கொண்டு அந்த கோழி கண்ணில் தெரிச்சிருக்கு அப்படின்ன உடனே இங்கே நான் அக்ரஹாரத்தில் அந்த பசங்க கூட விளையாடிட்டு இருக்கேன். யாரு? ராஜுன்னு ஒரு பையன், அவன் அண்ணன் விஜய்னு ஒரு பையன். விஜய் வந்து என்னுடைய கிளாஸ்மேட்டு, ராஜு வந்து அவனுடைய தம்பி. இல்லை, ராஜு வந்து என்னுடைய கிளாஸ்மேட்டு, விஜய் வந்து அவனுடைய தம்பி. அந்த குழந்தையில வந்து அந்த விஜய் குண்டு அழகாக இருக்கும். அவனை நான் மொத்தம் கொஞ்சம் இருப்பேன். அப்படி வரும்போது அந்த குழந்தை கோழிக்காய் விளையாடும் போது அந்த குழந்தை கண்ணில் லேசாக அப்படி தெரிச்சு விழுந்திருந்து பட்டார் நான் தான் எடுத்துட்டேன். அதை குழந்தை கண்ணு குருடாயிடக்கூடாது அப்படின்னு பட்டுன்னு எடுத்துட்டேன். சட்டார எடுத்துட்டேன் நான். அப்பதான் விஜய் ராஜு, அப்ப நம்ம ராஜனுக்கு ஏதோ ஒன்று பிரச்சனைங்கிறத அவன் போய் தெரிஞ்ச ஓடின பிள்ளையார் கோயிலுக்கு. ராஜுக்கு எதுவும் ஆயிடக்கூடாது. அதற்கப்புறம் எனக்கு மங்களசுந்தரி தியேட்டர் ஓனர் வீட்டுக்கு ஃபோன் வருது. எனக்கு கூப்பிட்டு விடுறாங்க, இந்த மாதிரி ராஜுக்கு இதாக இருக்கு அப்படின்னு. உடனே அப்புறம் யார் டைரக்டரு, யார் என்ன படம் என்ன ஏதுன்னு கேட்கும்போது யாரோ செந்தில்நாதன் அப்படிங்கிறவர். அந்த ஆள் ஒரு ராசி இல்லாத ஆளு, அந்த ஆள் படத்துலவே இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கிறான், வச்சுக்கிட்டு இருக்கிறான் அப்படிங்கிற மாதிரிலாம் எனக்கு வந்து கிடைச்சிது. அதற்கப்புறம் அந்த இதான உடனே எனக்கே தெரியாம பூந்தோட்ட காவல்காரன் படத்துல இவன் வந்து செந்தில்நாதனோட இதுல நடிச்சிருக்கிறான். தெரிஞ்ச உடனே கத்துன்னு கத்தி விட்டேன் நான். நீ செந்தில்நாதனோட படத்துல அவனை ராசி இல்லாதவன் எல்லாரும் சொல்லிட்டாங்க, நீ எப்படி அவன் படத்துல நீ நடிப்ப அப்படின்னு. அத்தோட செந்தில்நாதன் படத்துல அவர் நடிக்கிறத நிப்பாட்டினான். அந்த ஆள் வந்து எப்பவுமே ராங் இன்ஃபர்மேஷன் தான் கொடுப்பார். ராதிகாவும் விஜயகாந்தும் காதலிச்ச மாதிரி ராங் இன்ஃபர்மேஷன்ஸ் பரப்புவார். அது இருக்கட்டும். அப்போ சண்டை காட்சியில நீ வந்து அந்த சண்டை காட்சியில வந்து யாரோ ஒருத்தர் இறந்து போயிட்டாருன்னு என்கிட்ட வந்து அழறான். சண்டை காட்சியும் போது இந்த ரவிங்கிறவர் இறந்து போயிட்டாரு, அதுலனால எனக்காக தானே டூப்பு போட்டான், அப்ப எனக்கு அதுல பாவம் வந்துருமான்னு அங்க சேரியில் விளையாடிட்டு இருக்கிற என்கிட்ட வந்து கேட்டு அழுதான் விஜயராஜன், என்னுடைய ராஜு. அப்ப நான் சொல்றேன், வா நான் உனக்கு சக்தியை மாத்தி விடுறேன், நீயுமே உனக்காக டூப்பு போட்டு நடிச்சாலும் அவனும் ஒரு உயிர் தானே, அவனும் மனுஷ உயிர் தானே, நீ அந்த சண்டை காட்சியில நடிக்க கூடாது, வா உனக்கு நான் சக்தியை மாத்தி விடுறேன்னு சொல்லிட்டு எங்கேயோ ஒரு மலைப்பக்கம் எங்க கூட்டு போனான். தண்ணியா இங்க ஆமா குளத்தங்கரையில. எனக்கு தண்ணியில இறங்குனா பயம், எங்க விழுந்துடணும்னு சொல்லிட்டு தண்ணியில இறங்கி தியானம் பண்ணி தான் அதுக்கு உன்னை மாத்தி விடணும் அப்படின்னு. எனக்கு தியானம் பண்ணணும் அப்படின்னா நான் இவனை அட்வான்டேஜ் எடுத்துக்கிடுவேன்.
நினைச்சா டக்குன்னு எனக்கு பவரை மாற்றி விட முடியும். விஜயகாந்த் தான் எனக்கு மலை பிரதேசத்தில் பண்ணணும், பாறையில் தியானம் பண்ணணும், தண்ணியில் தியானம் பண்ணணும், என்னை சுற்றி அக்னி வச்சுட்டு அதில் தியானம் பண்ணணும். அக்னி நான் கொப்பன்னு எரிகிறேன், அப்படி கிடையாது. அங்கே அக்னி இருக்கும், அக்னியை பார்த்துட்டே தியானம் பண்ணலாம். குட்டியாக இத்தனோடு எரிச்சுட்டே தியானம் பண்ணலாம். அக்னி அதெல்லாம் எனக்கு அருவிக்கரையில் தியானம் பண்ணணும், கடலில் இருந்து தியானம் பண்ணணும், தண்ணீருக்குள்ளே இறங்கி தியானம் பண்ணணும் அப்படிங்கிற அந்த ஆசையெல்லாம் விஜயகாந்த் தான் எனக்கு நிறைய நிறைவேற்றணும். அப்படி அந்த விஷயத்த நான் தான் சரி பண்ணி விஜயகாந்த் ஆணுவா நான் கொண்டு அவனை நடிகராக்குனதுலேருந்து இனிக்கும் இளமை படத்துல எம்ஏ காஜாட்ட சொல்லி அவனை அறிமுகப்படுத்தினதுலேருந்து அகல் விளக்கு படத்துல இருந்து கே விஜயன் அவனை வேண்டான்னு புவனா அது என்ன முரட்டுக்காலை படத்துல இவன் ரஜினிகாந்த் நடிக்கிற அதே படத்துல இவன் புக்கா இருக்கானோன்னு அந்த பணத்தை திருப்பி கொடுத்து கடனை அடைச்சதுல இருந்து எல்லாம் நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நேற்று தாலி கட்டி ஒரு வருஷம் கழிச்சு 2 சண்டையை போட்டுட்டு பாரதி உத்தரவு கொடுத்ததன் பேர்ல எந்திரத்தனமா செக்ஸ் வச்சுக்கிட்டு குழந்தை கொடுத்துருக்கான். அடுத்து 2ஆம் தடவை குழந்தை கொடுத்தாங்க. 2 பேரும் நாங்க பிரிஞ்சோம், சண்டை போட்டு. அதுக்கப்புறம் சாட்டையால அடிச்சுக்கிட்டுலாம் அக்ரஹாரத்துல அழுவான். என்னை தேடி எல்லாரும் வந்திருக்கிறாங்க, தவம் சக்தி கொடுக்கணும் பாரதி, நான் 2 குழந்தைய பெத்துக்கிட்டே தப்புதான், பிரேமலதா கல்யாணம் பண்ணிக்கிட்டே தப்புதான், 2 குழந்தைய பத்திக்கிட்டே தப்புதான் அப்படின்னு சாட்டையால அடிச்சுக்கிட்டு என்கிட்ட தியானம் வாங்கணும்னு சொல்லிட்டு பௌர்ணமி தியானத்துக்கு என்னை கூட்டிட்டு போவான். இவ்வளவு பொய்ன்னு நீ தாலின்னு ஒண்ணு கட்டிக்கிட்டு 2 குழந்தைய பெத்துக்கிட்டு என் கூட பேசக்கூடாது பழகக்கூடாதுன்னு தப்பா புரிஞ்சுக்கிட்டு எவ்வளவு டார்ச்சர் கொடுத்த நீ, எவ்வளவு டார்ச்சர் கொடுத்த பிரேமலதா. அரெஸ்ட் ஆகி போனி இன்ஸ்பெக்டர் சக்கரவர்த்தி உன்னை அரெஸ்ட் பண்ணி அந்த படைகளோடு கூட்டிட்டு கான்ஸ்டபிள் அரெஸ்ட் பண்ணி உன்னை கூட்டு போகும்போது நீ கைதாகி போயிட்டு இருக்கும்போது கத்திட்டு போனியே, கொக்கரிச்சிட்டு போனியே. இதுக்கெல்லாம் நீ சேர்த்து மொத்தமா அழுவடி, உன்னை நான் பழிவாங்காம விட மாட்டேன் கதறிக்கிட்டே போனியே, கொக்கரிச்சுக்கிட்டே போனியே. அப்ப இன்ஸ்பெக்டர் சக்கரவர்த்தி உன்னை செவுட்டுல அடிக்கிட்டாரா, நீ இன்னும் அடங்கலையா நீ அப்படின்னு விட்டாரா உன்னைய. ஆனாலும் அடங்கல நீ விடாம மறுபடியும் பாம்பே வரைக்கும் எனக்கு திறந்து துரத்திக்கிட்டே இருந்த. அப்புறம் விஜயபிரபாகரன் தோத்து போனதுக்கு அப்புறம் நாங்க என்ன பாவம் பண்ணினோம் தெரியல, உலகத்துக்கு தாண்டி நீ நல்லவ. அப்புறம் மக்களுக்கு நான் சொல்றேன், என்னுடைய ஆதரவாளர்களுக்கும் நான் சொல்றேன், பிரேமலதாவோட ஆதரவாளர்களுக்கும் சொல்றேன், எனக்கும் பிரேமலதாக்கும் நடக்கிற சண்டை காலங்காலமாக வந்துட்டு இருக்கிற இந்த சண்டையில எவனும் தேவையில்லாம வரக்கூடாது. தலையிட்டா போலீஸ் தலையிடணும், சிபிசிஐடி தலையிடணும். அதை தவிர எவனாவது கட்சிக்காரன் குச்சிக்காரன் சொந்தக்காரன் அவன் இவன் முடக்கிறதே வேற. தெரியுதா? உனக்கு பிரேமலதா பிடிக்கும்னா நீ போ அவ பெட்ரூமுக்கு, என்கிட்ட வரக்கூடாது. தெரியுதோ? எனக்கும் அவளுக்கும் நடக்கிற சண்டையில எவளும் குறுக்க வரக்கூடாது. அப்புறம் எவ்வளவு படுத்தி எடுத்த நீ, எப்படியெல்லாம் என்ன அடிச்ச, மூஞ்சில ஆசிட் ஊத்துறதுக்கு பாட்டில திறந்துகிட்டு வரா. கருஞ்சட்ட படை என்னுடைய படைகள் தட்டார்னு வந்துட்டு அந்த பாட்டில புடுங்கிருச்சு பாட்டில. அதுக்குள்ளே இன்னொரு பையன் அந்த பாட்டில தூக்கி விடுத்துட்டு ஓடுறான். உன்னை கை விட்டுட்டு உன் கும்பல் படை பசங்க எல்லாரும் ஓடின. நீ பசங்களை நீ கை விட்டுட்ட, நீ கூட்டிட்டு வந்த பசங்களை கை விட்ட. போலீஸ் அந்த பசங்க பூரா அரெஸ்ட் பண்ணி இப்ப புடிச்சிட்டு கையை காலை கட்டிட்டு போய் போலீஸ்ல கொண்டு ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டு எவனையாவது நீ ஜாமீன்ல எடுத்தியா? ஒவ்வொரு தடவையும் புது பசங்களா நீ கூட்டிட்டு வருவ. இப்ராஹிம் ராவித்தட்ட நீ என்ன கணக்கு கட்டுற? 50,000 ரூபாய் மாசம் எக்ஸ்ட்ரா செலவாகிக்கிட்டே இருக்கு. 50,000 மட்டுமா, அதுக்கு மேலேயும் யாரெல்லாம் வீட்டுல கொண்டு ஹவுஸ் மினிஸ்டர் ஹவுஸ் பேங்க்னு சொல்லிட்டு வீட்டுல கொண்டு பணத்தை கொடுத்தானா அதை பாதி வடிகட்டி அவங்கிட்ட பொய் சொல்ல வேண்டியது. அந்த பணத்தை பூரா நீ நல்ல வயத்துல பயன்படுத்தல, என்னை அடிச்சு துவைச்சிக்கிறதுக்கு தான் நீ பயன்படுத்தின. தெரியுதா? அது மட்டும் இல்ல, பாம்பே வரைக்கும் என்னை வீடியோ எடுத்துட்டு விஜயகாந்த மிரட்டி அவனோட வாழ்க்கையில நீ தான் எல்லாமே என்ன பொய் சொல்ல வச்ச. நீ எல்லாம் நானு. எப்படி மோடி வருவாராம், விஜயகாந்துக்கு பத்தினிக்க தேக்குனா சத்தாவும் பாரான், இந்த அம்மா ஜின்னு கும்பிடு போடுவாளாம் தானே. அதுதான் விஜயகாந்த கூப்பிட்டு அவார்டு கொடுத்த புண்ணியம் தான் இன்னைக்கு திரும்பவும் வந்திருக்கிறாரு. ஆனா உன்னைய கூப்பிட்டு தலையில வச்சாரு பாரு, அதனாலதான் அந்த பாவம் தான் டம்மி பீஸா உட்கார்ந்துருக்கிறாரு. அதுவும் நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், 2 வருஷம் தான், அதுவும் திருப்பி ரீஎலெக்ஷன் வரும், இன்னும் நிறைய பிரச்சனைகள் வரும் பாரு இந்த மோடி ஆட்சியில. எவனும் அனுமதிக்கவே மாட்டான். அவன் பொங்கிக்கிட்டு இருக்கான் அந்த ஆளை மறுபடியும் பிரதமர் ஆக்குனதுக்கு. உலகமே ஆதரிச்சாலும் ஹேமாதி ஆதரிக்க மாட்டா. ஏன்னா விஜயகாந்தோட உண்மையான சக்தி நான் தான்.
என்ன ஓரம் கட்டிட்டு என்ன ஒதுக்கி வச்சுட்டு உண்மை என்னன்னு தெரியாம தொட்டு தாலி கட்டி 2 குழந்தை பெத்துட்டாங்கிறதுக்காக அவளை கூப்பிட்டு தலையில வச்சு அடிச்சுல அந்த மோடி அரசும் அமித்ஷாவும். அதுக்கு தண்டனை அனுபவிக்க வேண்டாமா? காலதேவன் தண்டனை கொடுப்பான். கதறினே இவன் எப்படி விஜயகாந்த சித்திரவதை பண்ணுவேன். அவன் காதலிச்ச அந்த பாரதிய கடைசி சாகும்போது கூட என்ன பாரதியோட போட்டோவையாவது காட்டு அப்படின்னு கெஞ்சி கெஞ்சி எழுதுனானு. கொடுத்தீங்களா அந்த 2 பசங்களும்? அத்தா பேச்ச கேட்டுக்கிட்டு அப்பனை வெறுத்தீங்களடா, முகத்துல ஷேவிங் பண்றீங்களேடா விஜயகாந்துக்கு. விஜயகாந்தோட பார்வை ஒவ்வொன்னும் எனக்கு தர அணு 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 அணுவான்னு அவனை புரிஞ்சு வச்சிருக்கிறேன் விஜயகாந்த. அவன் பார்வை ஒவ்வொரு அர்த்தமும் எனக்கு தெரியும், எனக்கு புரியும். நீ விஜயகாந்த் அப்படி ஷேவிங் பண்றா, அப்படி பாக்குறான். அத அந்த பார்வையோட அர்த்தம் நல்லா நடிக்கிற, அதுக்கு பேர் காதல் இல்ல, நல்லா நடிக்கிற. அவன் காதல் பார்வை பார்த்தா என்னதான் ஒரிஜினலா பார்ப்பான். அது போக சினிமால சினிமா நடிகைகளை காதல் காட்சிகளை பார்ப்பான். என்னை கற்பனை பண்ணிக்கிட்டு அவன் காதல் காட்சி பார்க்கும்போது காதல் பார்வை சக்சஸ் ஆகும். அந்த அவன் கூட நடிச்ச அந்த பொண்ணுங்கெல்லாம் சொல்லும்போது விஜயகாந்த் கூட காதல் காட்சிகள் நடிக்கும்போது எங்களுக்குலாம் மேலெல்லாம் புல்லரிக்குது அப்படின்னு அவன் பாரதியவே நினைச்சுக்கிட்டுதான். அந்த செந்தூர பாண்டிக்கு அப்புறம் என்னை அடிச்சு துவைச்சிட்டு போன பாரு, அவளை இனிமே நீ தொடக்கூடாது அப்படின்னு. இனிமே நீ தொடக்கூடாது, இனிமே உனக்கும் அவளுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது அப்படின்னு சத்தியம் வாங்கிட்டு அவளோட செக்ஸை டீஆக்டிவேட் பண்ணி விட்டுட்டு போ. செந்தூர பாண்டியில அடுத்த பாடல் காட்சிகள் பின்னி எடுப்பான். அதுக்கப்புறம் டான்ஸ்ல பின்னுவான் பாரு. டான்ஸ்லாம் என்னையவே நினைச்சுக்கிட்டு தான் நீ அடுத்து சினிமால நடிக்கணும். பிரேமலதாவை நெஞ்சில இருந்து தூக்கி போடு. அப்படி என்ன பண்ண? இதையே சங்கர்கிட்ட நீங்க போதிச்சிருக்கீங்க. சங்கர் நானும் பிரிஞ்சதுக்கு அப்புறம் சங்கர் என்ன குத்தி காட்டுவான். எங்க அக்கா போன்ல குத்தி காட்டுறா. எப்படி நீ அடுத்தவன் வாழ்க்கையில வச்சல அடுத்தவன் புருஷனுக்கு நீ சொன்னல, அதுதான் உனக்கு திரும்பது. எனக்கா ஆம்னேசியா? விஜயகாந்துக்கு நான் சொன்னதெல்லாம் பிரேமலதாவும் எனக்கு சொன்னது. ஆனா ஒண்ணு தெரியுமா, எனக்கு சங்கரை பிடிக்கவே பிடிக்காது. எப்படா என்னை விட்டு தொலைஞ்சு போவான்னு காத்துட்டு இருந்தேன். ஆனா நீ கொளுத்தி கொடுக்க போய் தான் சங்கர் என்னை விட்டு தொலைஞ்சு போனான். அதுல ஒரு நல்லது ஒன்னாள் நடந்திருக்கு. எப்படி நாங்க என்ன பாவம் பண்ணின பாவம் இல்ல மறந்து போச்சா பிரேமலதான் ஹேமாவதி விஷயத்துல? சரி என்னையே சொல்லு. ஆட்டோல உட்காந்து நானும் என் குழந்தையும் ஆட்டோல ஏறி இருக்கோம். அதே ஆட்டோல ஏறி உட்காந்துட்டு தாக்கூர்ல இருந்து லலித்து காட்டா வர்ற வரைக்கும் என்னையும் என் குழந்தைய என்ன அடி அடிச்ச. இந்த இடத்துல அப்படி பிராண்டனி அடி. அப்படி என்னடி உங்ககிட்ட இருக்கு? என் புருஷன் எப்ப பார்த்தாலும் உன் பேரையே சொல்லிட்டு இருக்கானு. இவ்வளவு நீளம் பேய் மாதிரி வளர்த்து வச்சிருவா, புண்டாரி மாதிரி ராட்சசி. அந்த நகத்தால் அப்படி பிராண்டனி 2.5 மாசம் வரைக்கும் அந்த காயம் மாறவே இல்லை தெரியுமா? அதுக்கப்புறம் அந்த கையெல்லாம் அப்படி கட் பண்ணிட்டு இப்படி கையில போட்டுக்கிட்டு என் குழந்தைய அடிச்சு அடி. என் குழந்தைய முடிய செவுட்டுல பிஞ்சு குழந்தை, ஊனமுற்ற குழந்தை, அடிச்சு அடி இறக்கம் இல்லாம பிரேமலதா. உன்னை கெட்ட வார்த்தையில திட்டக்கூடாதுன்னு எனக்கு மேல இடத்துல இருந்து உத்தரவு வந்திருக்கு தெரியுதா? உத்தரவுனா டைரக்ட் உத்தரவு இல்ல, டெலிலிங்க். போட்டோ பார்த்து என்கிட்ட பேசினாலே எனக்கு விஷயம் கிடைச்சிரும் தெரியுதா? பாவம் மறந்து போச்சு. அப்புறம்தான் டக்குன்னு நாங்க பிரபஞ்சத்தை தாண்டின சக்தியோட பேசுறேன். பஞ்சபூதங்கள், நவகிரகங்கள், காலச்சக்கரம் கூப்பிட்ட எல்லாரையும். விஜயகாந்துக்கு அவ்வளவு கொடுமையும் பண்ணிட்டு அவ்வளவு சித்திரவதை பண்ணிட்டு அவன் முன்னாடி அவனோட இதுலயே போய் உட்கார்ந்துக்கிட்டு நீ தியானம் பண்ணிக்கிட்டு இருப்ப. கேட்டேன் விஜயகாந்தோட ஆத்மாட்டையே நான் கேட்டேன், உனக்கு நீ பெத்த உன் புள்ள ஷேவிங் கூட அவ ஷேவிங் பண்ணிக்கிட்டு இருக்கா, இப்படி பக்கணிச்சுக்கிட்டு இருக்கான் விஜய பிரபாகரன். என்னடா ஸ்டைலடா அது? உனக்கு ஆக்டிங் திறமை இருக்குங்கிறத காட்டுறதுக்கு இதாடா சந்தர்ப்பம்? இதா சந்தர்ப்பம் இது? அவ உட முடியாம எடுத்துருக்க இவ ஷேவிங் கிளவுஸ் போட்டுக்கிட்டு ஷேவிங் பண்ணிக்கிட்டு இருக்கா, என்னெல்லாமோ ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு. அவன் அப்படி பாக்குறான் விஜயகாந்த். நீ பின்னாடி இருந்து நக்கல் அடிச்சிட்டு இருக்க விஜய பிரபாகரன். அந்த அப்பம் பேரை சொல்லிக்கிட்டு தாண்டா நீ களத்துல இறங்கியிருக்க. உங்க அப்பா செஞ்ச நன்மைகளுக்காக உனக்கு ஓட்டு போடணும் இறக்கம் காட்ட பாரு. உங்க அப்பா எல்லாருக்கும் சோறு போட்டாரு. ஆனா உங்க அம்மாவோ நீயோ உன்னுடைய தொம்பி சண்முக பாண்டியன் அவனோ உழைச்ச காசுல ஒரு 10 பேருக்கு சாப்பாடு போட்டிருப்பீங்களா? நீங்க பிரேமலதா உழைச்சு சம்பாதிச்சாளா? உழைச்சு சம்பாதிச்சா ஒரு 10 பேருக்கு சாப்பாடு போட்டிருப்பீங்களா? அவன் உழைச்சு சம்பாதிச்சதுல அவன் செஞ்ச புண்ணியத்துல நீங்க ஓட்டு வாங்குவீங்க. உனக்காக உங்க அம்மா ஒரு கத்துக்கிட்டு இருக்கா.
விஜயகாந்த் நடிகராக இருக்கும் போதே அந்த ஆட்டம் காமிச்சா, நான் நடிகரோட பொண்டாட்டி, பெரிய ஆளு பெரிய ஆளுன்னு. அதுலயும் அவன் அரசியல வந்த உடனே அதுக்கு மேல ஆட்டம் காமிச்சான். ஓ புள்ள அரசியல வந்து ஜெயிச்சுட்டான்னா என்ன காட்டுவான், முதல்ல என்னத்தான் கைய கால விட்டுவன். சரிதா? எப்படி எனக்கு அங்கதான் எல்லாருக்கும் உத்தரப்பட்டேன். காலச்சக்கரத்தை பார்த்து நான் கேட்டேன், ஒரே ஒரு ஓட்டு மாணிக்கம் தாக்கூருக்கு. நீ எந்த ரூபம் எடுத்து, நீ மனித ரூபம் எடுத்து எப்படி போவியோ தெரியாது. மாணிக்கம் தாக்கூருக்கும் விஜய் பிரபாகரனுக்கும் சம ஓட்டு விழுந்தாலும் ஒரு ஓட்டு மாணிக்கம் தாக்கூருக்கு போட்டு காலச்சக்கரமே ஜெயிக்கவே. விஜயகாந்துக்கும் எனக்கும் உண்டான காதல் உண்மை என்றால், சின்ன வயசுல இருந்து அவன் தான் என்னை காதலிச்சான், நானும் அவனை காதலிச்சேன். 2 பேரும் எங்க 2 பேருக்குள்ள காதல் உண்மை என்றால், நாங்கள் இருவரும் பூர்வ ஜென்ம காதலர்கள், ரதி மன்மதன் காதலர்கள் என்பது உண்மை என்றால், பிரேமலதாவால் சித்திரவதை அனுபவித்தான் என்பது உண்மை என்றால், உனக்கு உன் பிள்ளையா இல்ல இந்த காதலியா நீ முடிவிடு. நீ இப்ப செத்துட்ட, இனிமே உன் பிள்ளைக்கும் உனக்கும் எந்த உறவும் கிடையாது. ஆனா நீ செத்தாலும், நீ செத்ததுக்கு அப்புறம் இந்த காதலிக்கு அம்னீஷா தெளிய வச்ச பாத்தியா விஜயகாந்த்? அம்னீஷா தெளிய வச்சுட்டு என் கைனால உனக்கு கர்மம் பண்ணி நீ வாங்கின பாத்தியா? அந்த காதல் உண்மை என்றால் உன் பிள்ளைய நீயே தோற்கடிக்கணும். என்ன படிவா? நீயே மனித ரூபம் எடுத்து வந்து நீ மாணிக் தாக்கூருக்கு ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சாலும் சரி, காலச்சக்கரம் ஜெயிக்க வச்சாலும் சரி, இல்ல பஞ்சபூதங்கள், நவகிரகங்கள், தேவாதி தேவர்கள், சப்த ரிஷிகள், உயிருள்ளவை உயிரற்றவை, உயிரோடு இருந்தும் உயிரற்றதவாய் இருக்கிறது, உயிரற்று போய் உயிருள்ளதாய் இருப்பது, எல்லா சக்திகளும் ஒன்று சேர்ந்து அந்த மாணிக் தாக்கூருக்கு என்ன பண்ணுவீங்களோ ஏது பண்ணுவீங்களோ தெரியாது. விஜய் பிரபாகரன் தோற்கணும். நானும் விஜயகாந்தும் ஜென்ம காதலர்கள் என்பது உண்மை என்றால், எங்கள் காதல் ஜெயிப்பது உண்மை என்றால், அப்புறம் விஜய் பிரபாகரன் தோற்கணும். அங்க போய் பார்த்தா இவங்க ஃப்ராட் தான் பண்ணிட்டு இருக்காங்க. மாணிக் தாக்கூருக்கு தான் நிறைய ஓட்டுகள் விழுந்திருக்குங்கிறதான் உண்மை. அதுதான் உண்மை. இந்த காசு கொடுத்து கொக்கரிக்கு வச்சிருக்கேன் அமிர்த சாரா, அவெல்லாம் காசு கொடுத்தா போறோம், யாருக்கு வேணாலும் பேசுவான் அவன், காசு கலையிறான் அவன். நான் அவன்கிட்ட போன்ல பேசியிருக்கிறேன். அதே நபர் தான் என்கிட்ட போன்ல சொல்றான், விஜயகாந்த் என்னத்தை கிழிச்சிட்டாருன்னு மக்கள் வந்துகிட்டு இருக்கிறாங்க, எம்ஜிஆர் விடவா கிழிச்சிட்டான்னு. அதே நபர் தான் பிரேமலதாவை தேடி போயிட்டு காசை வாங்கிட்டு பேசிக்கிட்டு இருக்கான். தெரியுதா? அருமை, ஏகப்பட்ட சந்தோஷம். அப்புறம் கல்யாணம் ஏன்னா அவன் பக்கத்துல மத்தியாச்சு. நாள் ஒண்ணுதான் குறிக்கணும், தேதி ஒண்ணுதான் குறிக்கணும். குறி, உன் புள்ள என்ன சம்பாதிக்கிறான்? உன் புள்ள வேலைக்கு போறானா? சம்பாதிக்கிறானா? மாசம் 1000 ரூபாய், 2000 ரூபாய், 3000 ரூபாய் சம்பாதிக்கிறானா? ஒரு 10,000 ரூபாய் உன் புள்ள 2 சம்பாதிக்குதா? சொல்லு. யாருக்கு கிடையாது வேலை பார்த்து சம்பாதிக்கல, இல்ல பிசினஸ் பண்றாங்களா? ரெண்டும் கிடையாது. சும்மா அந்த அரசியல் இதை பண்ணிக்கிட்டு விஜயகாந்தோட பையன் சொல்லிட்டு விளம்பரம் பண்ணிக்கிட்டு தெரிஞ்சிட்டு இருக்கு. எவன் பொண்ணு கொடுப்பான்? சொல்ல, எவன் பொண்ணு கொடுப்பான்? பொண்ணு கொடுக்காத நான் யாரையும் சொல்ல மாட்டேன். ஆனா பொண்ணு கொடுப்பான் பாரு, அவன் குடும்பம் நரகம் தான். அவன் வீட்டுல இருக்கிற லட்சுமி, அவன் வீட்டுல இருக்கிற என்னெல்லாம் இருக்கோ எல்லாம் ஓடி போயிடும். இவன் மாப்பிள்ளையா அந்த வீட்டுக்கு போற நேரம், இந்த சண்முக பாண்டிய மாப்பிள்ளையாக எந்த வீட்டுக்கு போறனோ அந்த குடும்பமே தரித்திரத்துல முங்கும். அதுக்கு எனக்கு உரிமை இருக்கு. கல்யாணம் பண்ணாதே நான் சொல்ல மாட்டேன். பொண்ணு கொடுக்கறது உன் உரிமை. தெரியுதா? உன்னைய தரித்திரம் நாக்குறது என்னுடைய கடமை, ஏன் கடமை. என்ன பிரேமலதா, எனக்கும் விஜயகாந்துக்கும் நீ அவ்வளவு அநியாயம் பண்ணிருக்கிற. அந்த மாணிக் தாக்கூர் அப்படிங்கிறவர் வந்தால் மட்டும்தான் விஜயகாந்துக்கும் எனக்கும் ரெஜிஸ்டர் ஆபீஸ்ல கல்யாணம் நடந்ததை நான் சொல்லிட்டு இருக்கிறத நான் உண்மையை சொல்றேனா, இல்ல அம்னீசியால உளறிட்டு இருக்கேனா, இல்ல கனவுல ஏதாவது உளறிட்டு இருக்கேனா, இல்ல தப்பா சொல்லிட்டு இருக்கிறேனா, இல்ல நிஜமாவே அது நடந்துதா அப்படிங்கறத நிரூபிக்கணும். அப்படின்னா விருதுநகர்ல மாணிக் தாக்கூர் ஜெயிச்சால் மட்டும்தான் ரெஜிஸ்டர் ஆபீஸ்ல அதை போய் நோண்ட முடியும். இந்த விஜய் பிரபாகரன் வந்துட்டான்னா, அந்த அப்படி ஒரு விஷயம் இருந்ததுன்னா அதை அப்படியே மூடி மறைப்பான். அத்தாளும் அவங்களும் சேர்ந்து, அத்தா பையன் மாமிங்கார பெரியப்பங்க. பிரமாதம் 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 பிரமாதம். கத்தரி அழுதையும் நான் இறைவன்ட்ட விஜய் பிரபாகரன் தோத்து போகணும். அதே மாதிரி
மோடியும் தோத்து போடும். ஆனா மோடி தோத்த மாதிரி தோத்து ஜெயிச்ச மாதிரி ஜெயிச்சு, தோத்த மாதிரி தோத்துருக்காரு, ஜெயிச்ச மாதிரி ஜெயிச்சிருக்காரு. வா, உனக்கும் வேண்டாம் எனக்கும் வேண்டாம். எப்படி எப்படி இளையராஜா அவர்கள் மோடி வரைக்கும் போயிருக்கிறாருன்னா அது ஹேமாதியோட ஆசீர்வாதம், ஹேமாதியோட பிரபஞ்ச தாண்டின சக்தியோட தியானம். ராமகிருஷ்ணன் அண்ணா, அமர் சேவா சங்கம் ராமகிருஷ்ணன் அண்ணா மோடி வரைக்கும் போய் விருது வாங்கிட்டு வந்திருக்காரு. அது ஹேமாதியோட தியானம். என்னுடைய தியானத்துக்கும் தியான சக்தி விஜயகாந்த் போய் விருது வாங்கிட்டு வந்திருக்காருன்னா, மோடி வரைக்கும் போய் சந்திச்சு பேசிட்டு வந்திருக்கிறாருன்னா, அது விஜயகாந்துக்கும் எனக்கும் உண்டான தூய்மையான காதல். இன்னும் யார் யாரெல்லாமோ போனாங்களே நிறைய பேர். எங்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கினவங்க எல்லாரும் பிரபஞ்சத்தை தாண்டின சக்தியோட ஆசீர்வாதம் மோடிக்கும் இருந்தது, ஹேமாதியோட ஆசீர்வாதம். ஆனா வெறுப்புல விலகினேன், நான் வெறுப்புல விலகினேன். மே விஜயகாந்த் का पत्नी का देखना जाता हूँ, அங்கதான் என்னோட வெறுப்பை சம்பாதிக்கிறேன். இன்னொன்று ஜிஎஸ்டி ஆன்லைன்ல நமோ ஆப்ல வந்து 2 பனியனுக்கு உண்டான காசை வாங்கிட்டு 1 பனியன் அனுப்பின சீட்டிங் ஆப். மோடியோட ஆட்சியில தான் ஆன்லைன் சீட்டிங்ல நிறைய பெருகுச்சு. நானும் எத்தனையோ ஐடியாக்கள் கொடுத்தேன், அத்தனை ஐடியாக்களும் மிஸ்யூஸ் பண்ணி நிறைய வந்துச்சு. அது யார் என்ன பதிவு போடுறாங்க, எந்த இதுல போடுறாங்க, என்கிட்ட கேட்கணுமா வேண்டாமா? கேட்கல. படிச்சுட்டு அவனா இஷ்டத்துக்கு கொண்டு போறான். அதுதான் குருத்ரோகம். அதுக்கு பேர் தான் குருத்ரோகம். குருத்ரோகிகள் மோடி ஆட்சியில நிறைய பேர் பெருகிட்டாங்க, தெரியுதா? மாணிக் தாக்கூர் நீங்க யாருன்னே தெரியாது, ஆனா நீங்க ஜெயிப்பதற்கு என்னோ ஃப்ராட் தான் பண்ணி உங்களை தோக்கடிக்கிறதுக்கு விஜய் பிரபாகரன் பிரேமலதா குரூப் தான் தில்லுமுள்ளு பண்ணுச்சு. அது பண்ணும், எந்த பாவத்தையும் தொடர்ந்து பண்ணும். விஜய் பிரேமலதாவோட ஆட்கள் அப்படிப்பட்ட ஆட்கள். அப்பவே வந்தவனுங்க காசு கலைஞ்சு, புரியுதா? அப்புறம் விஜய் பிரபாகரன் உழைச்சு சம்பாதி, என்ன போய் எங்கேயாவது வேலை பாரு, சம்பாதி, கம்பெனிக்கு போ, இல்லை சொந்தமா பிசினஸ் பண்ணு. சும்மா அப்பா பேரு எங்க அப்பா நடிகை, எங்க அப்பா எல்லாருக்கும் சாப்பாடு போடுறான், எங்க அப்பா நல்லவரு வல்லவருன்னு அப்பாவோட புண்ணியத்தை வச்சுக்கிட்டு ஓட்டு கேட்ட பாரு. எப்படி எப்படி நீங்க 2 பேரும் நல்லா வரணும், லலித் கட்டா வரைக்கும் வந்து என்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு போனீங்க. அதுக்கப்புறம் என்கிட்ட பேசுனீங்களா? அதுக்கப்புறம் என்னை வந்து பாத்தீங்களா? நல்லா ஆனவுடனே கும்பர ஆடணும். என்ன நன்றி கெட்டதுங்களா? ஆத்தா பேச்ச கேட்டுக்கிட்டீங்க, அப்படித்தானே? காரியம் ஆனோன்னா அப்பம் பேச்ச கேட்கணும், காரியம் முடிஞ்ச உடனே ஆத்தா பேச்ச கேட்கணும். சபாஷ் சபாஷ், அருமை. பிரேமலதா நாங்க என்ன பாவம் செஞ்சோன்னு தெரியலையே. டிசம்பர் 26 1993 மறந்து போச்சோ? லாக்அப்ல இருந்தது மறந்து போச்சோ? விஜயகாந்தோடைய காதலிய, காதல் மனைவிய அவள் கிட்ட இருந்து அடிச்சு துவைச்சு அவ பேர்ல உள்ள சொத்தெல்லாம் எழுதி வாங்குச்சே நீனு, உன்னுடைய 2 பொய்த்தான்கள், உன்னுடைய தொம்பி சுத்திச்சு வாங்கினீங்களே, அது என்ன புண்ணியமா? என் பேர்ல எழுதி வாங்கின, என் பேர்ல எழுதி வச்ச சொத்துக்கள் எல்லாம் மிரட்டி உருட்டி வாங்கிட்டு போனீங்களே, அது புண்ணியமா? என் மேல ஆசிட்டு ஊத்த வந்தியே, அது புண்ணியமா? சொல்ல மறந்துட்டேனே, நீ ஓட்டு கிட்ட பத்தியா? உன் பிள்ளைக்கு விஜய பிரபாகரன் உங்க பையன், விஜய பிரபாகரன் உங்க பையன் அப்படின்னு உலக மக்களை பார்த்து உங்க பையன் நீ. விஜயகாந்த் தன்னுடைய பெரிய பையன் விஜய பிரபாகரனை என்கிட்ட தூக்கிட்டு வரான், என்னோட ஆசீர்வாதம் வாங்கணும்னு. எப்படி டி ராஜேந்திரோட குழந்தைக்கு என்னோட ஆசீர்வாதத்தை, சின்புக்கு என்னோட ஆசீர்வாதம் வாங்குறதுக்கு விஜயகாந்த் காரணமா இருந்தானோ, தன்னுடைய குழந்தைக்கும் பாரதியோட ஆசீர்வாதம் வேணும்னு சினிமா தியேட்டருக்கு தூக்கிட்டு வந்தான். அவன் பாட்டு விளையாட விட்டான். அதான் குப்பை தொட்டி எடுத்து டங் 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 தூக்கி பிடிச்சு. அதுக்கப்புறம் அங்க ஒரு கம்பு இருக்கும், அந்த கம்பால சேரெல்லாம் அப்படி தட்டி தட்டி அடிச்சு. அப்புறம் அப்பா வந்து கொட்டு முரசு பொம்மை ஒன்று கொடுத்துருந்தாரு. அந்த கொட்டு முரசு பொறையும் கீ கொடுத்து அதை கீ கொடுக்க தெரியல அதுக்கு. அப்புறம் அதை தூக்கி சேர்ல அப்படி வச்சிருச்சு. அதுக்கப்புறம் இன்னொன்று
அந்த பால் எடுத்து தூக்கி தூக்கி போட்டு விளையாடிக்கிட்டே இருந்துச்சு. அங்க இங்கேயும் இருக்கிறதெல்லாம் தூக்கி போடும், அது போடும், விளையாடி யார் இந்த குழந்தை இப்படி செட்டை பண்றது அப்படின்னு பின்னாடி வந்தா சேர்ல இந்த கால் இங்க ஒரு கால் அங்க ஒரு கால் வச்சுட்டு இப்படி 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 ஆடிக்கிட்டு இருந்துச்சு. யார் இந்த குழந்தை அப்படின்னு போனா குழந்தைய தூக்கி இப்படி பார்த்தா அது முடிய பிடிச்சி ஆஞ்சு சப்பன்னு ஒரு அரைஞ்சு பார்த்தா குழந்தைய பார்த்தா அப்படியே விஜயகாந்த் மாதிரியே இருக்கு. குழந்தைய தொட்டவனே, ராஜு நீ வந்திருக்க எனக்கு தெரியும் அப்படின்னு, நீ வந்திருக்க எனக்கு தெரியும் அப்படின்னு. யாரா நீ எந்த பாடுபடுத்திட்டு இருக்க? இந்த குழந்தை பின்னாடியே சுத்தி சுத்தி உன்னை என்ன ஓட்ட ஓடிச்சு. அந்த குழந்தைக்கு டாய்லெட் வந்துச்சு. டாய்லெட் வந்தானே விஜயகாந்த் கூப்பிடுறான், பாரதி அப்படின்னா. என்ன அவன் கையில கொட்டு முரசு. விஜயகாந்துக்கு வந்து எப்பவுமே இந்த கொட்டு முரசு, எனக்கு எப்பவும் கொட்டு முரசு ரொம்ப பிடிக்கும். அதை திருகிட்டே இப்படி டங்க டக்க டங்க டக்க 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 அதை நான் எப்படி ரசிப்பேனோ அவனும் அதை மாதிரி ரசிச்சுட்டே இருப்பான். என்ன பண்ணா, பாரதி இவனுக்கு ஏதோ கக்கா வருதா என்னமோ தெலுங்குல ஏதோ சொன்னா. அப்படின்னா என்னது அப்படின்னு, நம்பர் 2 வருதான் கூட்டிட்டு போ, டாய்லெட் வருதான் கூட்டிட்டு போ அப்படின்னா. நாங்க மாடியில இருந்தோம். சரி நான் கூட்டு போறேன், கீழே தான் டாய்லெட் இருக்கு அப்படின்னு. சரி கூட்டு போ அப்படின்னா. வா அப்படின்னு சொல்லிட்டு அவனை கூட்டிட்டு போனேன். யார விஜயபிரபாகரனை கீழே கூட்டிட்டு போய் கீழே அப்பெல்லாம் சுத்தம் பண்ணியாச்சு, சுத்தம் பண்ணி எல்லாம் பண்ணியாச்சு. ஏன்னா முதல் ஷோ முடிஞ்சாச்சு, மார்னிங் ஷோ முடிஞ்சாச்சு, அடுத்து மேட்னி ஷோ வரும். அந்த 1 மணி நேரத்துக்குள்ள எங்களோட சந்திப்பு நடக்குது. அப்புறம் மக்கள்லாம் வந்துருவாங்க. இவன் போறான், இவனை பேண்ட்டை கட்டிட்டு அவனுக்கு கக்கா உட்கார வச்சுட்டு டாய்லெட் போனதுக்கு அப்புறம் இவன் சொன்னா கூட்டி கொண்டு போய் விடு, நான் அந்த வரேன் அப்படின்னு. யாரு அப்பங்கார பாரதி இவனை டாய்லெட் கூட்டு போ, நான் அந்த பின்னாடியே வரேன். தெரியும் நீ வர லட்சணம். நான் போயிட்டு அவனுக்கு டாய்லெட் விட்டேன். டாய்லெட் கொண்டு விட்டு அவன் டாய்லெட் போனான். டாய்லெட் போனதுக்கப்புறம் நானே தான் கழுவி விட்டேன். அங்கே சோப்பு இருக்கும் எப்போவுமே. என்னை வளர்க்குறவர் சோப்பு எங்கே வச்சிருப்பார்லாம் எனக்கு தெரியும். ஏன்னா எப்போது அவரை சந்திக்க போகும்போது டாய்லெட் க்ளீன் பண்ணும்போதெல்லாம் நானும் உட்காந்து பார்த்துக்கிட்டே இருப்பேன், எப்படி க்ளீன் பண்ணுறாரு இல்லைன்னா பார்த்துக்கிட்டு இருப்பேன். அப்போ அந்த சோப்பை எடுத்து அவனுக்கு நல்லா அவனை கழுவி விட்டுட்டு என்னோட முந்தானையால் அவனை நல்லா தொடச்சி விட்டுட்டு ஜெட்டி போட்டு ட்ரௌசர் போட்டா இவருன்னு அங்கே தொட்டி நிறைய தண்ணி பிடிச்சி வச்சிருக்குல்ல, அதை போய் இப்படி ஏக்கிட்டு தளப்பு விளையாடிக்கிட்டு இருந்தான். அப்பங்க வரப்போறான் குழந்தைக்கு டாய்லெட் கழுவி விடுறதுக்கு. நல்லா இருக்கு. 15 நான் இவன் என்ன பண்றான் பாப்போன்னு நானும் குழந்தை மேலே கூட்டி போகாம நான் இருந்தேன். வரல வா போலாம் அப்படின்னு அவனை கூப்பிடுறேன். ஆரா விஜயபிரபாகரன் தான். இது நான் வரமாட்டேன்னு தண்ணியில விளையாடணுங்குது. அப்புறம் கரகரன்னு எடுத்து குண்டு கட்டா தூக்கிட்டு வரேன். தூக்கவே முடியல, ஆளு குண்டு பொதுக்குன்னு இருக்கு இந்த விஜயபிரபாகரன். அப்புறம் ஒரு வழியா தூக்கிட்டு மேலே ஏறி வந்துட்டேன். பார்த்தா அந்த கொட்டு முரசு இருக்கு இல்லையா, அதை வச்சு விளையாடிக்கிட்டு இருக்கான் சின்ன குழந்தை மாதிரி. எப்பா உன் புள்ள இங்க கீழே டாய்லெட் போயிருக்கு. ஆமால நான் மறந்து போயிட்டேன். பாரதி நீ கழுவி விட்டியா? ஆமா நானே கழுவி விட்டு கூட்டு வந்தேன். பரவாயில்லையே பாரதி, அடுத்தவங்க குழந்தைய என் குழந்தைய நீ வந்து இந்த மாதிரி கழுவி விட்டு நீ கூட்டிட்டு வந்துருவே. உன் குழந்தையில எந்த குழந்தைனாலும் கழுவி விட்டு கூட்டிட்டு வருவேன், சும்மா இரு அப்படின்னு. பாரதி நீ இவ்வளவு தூரம் இதா இருப்ப நான் நினைச்சு கூட பாக்கல. இத போய் இந்த பெத்தவ இருக்காளே, பெத்த மகராசி, அவ தான் பிள்ளையோட டாய்லெட் எல்லாம் கழுவவே மாட்டா. அவன் அம்மா நல்ல வேலை. அவன் சொல்லுவான், அவன் எனக்கு மாமியார் நல்ல மாமியார் கிடைச்சிருக்கா, எங்க மாமியார் இருக்க போய் தான் என் 2 குழந்தைகளும் நல்லா வளருது, என் மாமியார் தான் 2 குழந்தைகளையும் பாத்துக்கிறாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. இவ பெத்த குழந்தைக்கு தாய்ப்பால் கூட கொடுக்க மாட்டா. இவ பெரிய நல்லவ மாதிரி நடமாடிட்டு இருக்கா. வந்து எல்லாத்தையும் புலம்பிக்கிட்டு இருப்பான் விஜயராஜன். விஜயராஜனை விஜயகாந்தா மாத்தி நான் கொடுப்பேன், நீ எப்படி எங்களை தூக்கி போடுவ. அப்புறம் ஒவ்வொரு பெண்ணுக்கும் ஒவ்வொரு ஆணுக்கும் பின்னால் ஒரு பெண், ஒவ்வொரு ஆணின் வெற்றிக்கு பின்னால் ஒரு பெண் இருப்பாள். அதுல விஜயகாந்தனுடைய வெற்றிக்கு பின்னால் இந்த பாரதி, இந்த பூர்ணிமா, இந்த வெண்ணிலா இருக்கா. அத மூடி மறைச்சு கழிச்சு தொப்பி எல்லாம் பண்ணிட்டு பொண்டாட்டின்னு ஒருத்தி வந்துட்டாளாம். எப்படி பொண்டாட்டின்னு ஒருத்தி வந்துட்டாளாம். வந்ததுனால அவதான் எல்லாமே, நிஜல் சக்தி எல்லாமே. பொண்டாட்டின்னு ஒருத்தி வந்துட்டு அவளை கூப்பிட்டு ஆராதனை பண்ணிக்கிட்டு இருப்பீங்க. இதுக்கு பேர் தான் சனாதன தர்மம். இதுதான் மனுநீதி சொல்லியிருக்கு. ஒரு ஆணுக்கு வெற்றிக்கு பின்னால் ஒரு பெண் டீச்சராகவும் இருக்கலாம், அவளோட பிளேமேட்டா இருக்கலாம், கிளாஸ்மேட்டா இருக்கலாம், இல்ல அத்தை பொண்ணு மாமா பொண்ணா இருக்கலாம், அவ அம்மாவா இருக்கலாம், அவ அக்கா தங்கச்சியா இருக்கலாம், இல்ல பக்கத்து வீட்டு அக்காவா இருக்கலாம், பக்கத்து வீட்டு அண்ணா, பக்கத்து வீட்டு மாமியா இருக்கலாம். மாமினா அந்த மாமி இல்ல, செக்ஸ் மாமி இல்ல, இது மாமி வேற மாமி, தெரியுதா? நல்ல மாமி.
யார் வேணாலும் இருக்கலாம். ஆனா பொண்டாட்டி இவன் வந்து எல்லாம் முன்னுக்கு வந்துருவாங்களாம். டீச்சராகவும் இருக்கலாம், டியூஷன் டீச்சரா இருக்கலாம், யாரா வேணாலும் இருக்கலாம். இவன் வாழ்க்கையில முன்னுக்கு வந்து சம்பாதிக்க ஆரம்பிச்சு எல்லாம் ஆனதுக்கு அப்புறம், செட்டில் ஆனதுக்கு அப்புறம், பொண்டாட்டின்னு ஒருத்தி கழுத்துல தாலி கட்டி பொண்டாட்டி ஆக்கி குழந்தையெல்லாம் பெத்த உடனே என் மனைவிதான் என் வாழ்க்கையில எல்லாமே அப்படின்னு சொல்லணுமா? இதுக்கு பேர் தான் சனாதன தர்மம். அப்படித்தான் மோடி அரசு யார கூப்பிட்டு, பிரேமலதா கூப்பிட்டு தலையில வச்சு அடிச்சு. அரே வா. அப்ப நான் இழிச்ச வைன குழந்தையில இருந்து அவனுக்கு கல்யாணம் ஆற வரைக்கும், அப்பா அம்மாக்கு கர்மம் பண்ற வரைக்கும் பண்றதெல்லாம் நானு. கல்யாணம் ஆனதுக்கு அப்புறமும் பௌர்ணமி தியானம், பௌர்ணமி சித்ரா பௌர்ணமி தியானம் பண்ணி 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 அவங்ககிட்ட மாத்தி விட்டு அவனை தேடி வர்றவங்களுக்கு எல்லாம் இவன் எல்லாத்துக்கும் நல்லது பண்ணுவான். இந்த சினிமா உலகம் விஜயகாந்த் அந்த சக்தியை வாங்கிட்டு சினிமா உலகம் என்ன பண்ணும், தங்களுடைய படத்துல சூரியனை மட்டும் காமிச்சுட்டு இருக்கும். காலங்காத்தால உதைக்கக்கூடிய அந்த சூரியனையும் அந்திம சூரியனை மட்டும் காமிக்குமா. அதுக்கு பின்னாடி இருக்கிற இந்த நிலாவை, வெண்ணிலாவை, பூர்ணிமாவை மறந்துருமா அந்த சினிமா உலகம். அரேவா பிரமாதம். இதுக்கு பேர் தான் சனாதன தர்மம். தெரியுதா? அருமை அருமை அருமை. அப்புறம் அந்த விஜய் பிரபாகரன் எப்படி, அவன் விஜய் பிரபாகரனுக்கு அவனை தொடும் போதுதான் சினிமா படம் ஓட்டுறவர் கேட்கிறாரு, இவனுக்கு என்னம்மா பலனு அப்படின்னு கேட்கும்போது, ஒரு சில விஷயங்கள் விஜயராஜன் முன்னாடி சொன்னேன், ஒரு சில விஷயங்கள் விஜயராஜன் போனதுக்கு அப்புறம் படம் ஓட்டுறவர்ட்டையும் இவர்கிட்டையும் நான் சொன்னேன். இந்த மாதிரி இந்த குழந்தை வளர 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 இவனுக்கு கல்யாணம் காட்சி இதெல்லாம் பார்க்கறதுக்கு தந்தையானவன் உயிரோட இருக்க மாட்டான். நான் பிறந்தது 71, நான் பிறந்தது 71, 1971, 1971 முடிஞ்சு 72வது வயதுல ஆரம்பத்தில் 71வது முடிஞ்சு 72வது வயது ஆரம்பிச்சு 3வது மாசம் முடிஞ்சு 5 நாட்கள் கழித்து இவனோட 72வது வயசு ஆரம்பிக்கும் பொழுது விஜயகாந்த் செத்து போவான். அவனுடைய பேரன் பேத்தி மருமகள் பசங்களோட கல்யாணத்தை பார்ப்பதற்கு அவன் உயிரோட இருக்க மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அப்ப சொன்ன உடனே இதை போய் விஜயகாந்த் சொல்லியிருக்கிறான். விஜயகாந்த் நிஜமாவா? ஆமா. அடுத்த ஒரு வாரத்துல அந்த குண்டு குழக்கிட்ட உருட்டு குழக்கிட்ட சண்முக பாண்டியன் அவனை தூக்கிட்டு வரான். அந்த விஜயகாந்த் தூக்கிட்டு வந்து பாரதி இவனுக்கு ஆசீர்வாதம் பண்ணு, நான் உயிரோட இருக்கும் போதே இவனுக்கு எல்லாத்தையும் நீ இது பண்ணிரு அப்படின்னா அந்த உருட்டு குழக்கட்டைக்கு நான் ஆசீர்வாதம் நல்லா வளர்ந்து வருவான். இந்த மாதிரி சகாப்தம் அதெல்லாம் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். இந்த சம்பவத்தை கேள்விப்பட்டுட்டு தன்னோட பிள்ளைக்கு பாரதி டாய்லெட் கழுவி விட்டுருக்கா, தன்னோட 2வது குழந்தைய தூக்கி கொஞ்சிருக்கா, ஆசீர்வாதம் பண்ணிருக்கான்னு தெரிஞ்ச உடனே இந்த பிரேமலதா என்ன பண்ணடி, துஷ்டை பிரேமலதா ராட்சசி, என்ன ஆளை விட்டு கடத்திட்டு போய் என் 2 கையை என்ன செஞ்ச, இந்த 2 கை தானடி என் 2 குழந்தைங்களையும் தொட்டுச்சு, இனிமே இந்த குழந்தைங்களை தொடுமா அப்படின்னு 2 கைகளை இப்படி முறுக்குனேல்ல. அப்ப நான் செவன்த் டே அட்வென்டிஸ்ல வேலை பார்த்துட்டு இருக்கிறேன். 2 கையையும் இப்படி முறுக்குனா, இப்படி ஒரு முறுக்கி பின்னாடி திருப்பி 2 கை பிஞ்சு கை 2 ஒரு கையில வச்சுட்டு தன்னோட கையால பின்மண்டையில டங்கு 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 டங்குன்னு குத்துனா. குத்திட்டு 2 காது இருக்குல்ல, 2 காதை இப்படி பிராண்டி இப்படி திருகுனா. வெறி அவளுக்கு வருது. என்ன செய்வின வெறி. எங்க அக்கா அவள் தூண்டி விட்டுருக்கா. எங்க அக்கா பில்லி சூனியம் ஏவல் எல்லாம் அவளுக்கு தெரியும். அந்த வெறி தூண்டி விட இவ அந்த மாதிரி வெறித்தனமா ஆடு. ஏற்கனவே பிறவியிலே ஒரு துஷ்ட பிரேமலதா. தீய சக்திகளுக்கு தான் பில்லி சூனியம் ஏவல் சட்டுன்னு பிடிக்கும், நல்லவங்களை பிடிக்காது. இப்படி ஓட பிடிச்சா, பிடிச்சிட்டு கையை விட்டுட்டு என்ன ஒரு முதுகுல எத்தனா பாருங்க, நடு முதுகுல அப்படியே டம்முன்னு போய் விழுந்தேன். குப்புற விழுந்த உடனே முதுகுலயே நங்கு 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 மிதிச்சா இந்த பிரேமலதா. என் குழந்தையில நீ தொடுவியாடி, என் குழந்தையில இனிமே நீ தொடுவியாடி, என் குழந்தையில நீ இனிமே தொடுவியாடி தேவடியா அப்படின்னு சொல்லிட்டு என்னை அப்படி முடிய கொத்தா பிடிச்சு இப்படி நிப்பாட்டி வரவும் யார நம்மளை அடிக்கிறான் தெரியல, யார்கிட்ட குழந்தைய நம்ம தொட்டோம் அப்படின்னு. இவன் என்ன செவுட்டுல அடிச்சு இந்த கையை பிடிச்சோடனே தொட்டு இப்படி பாக்குறேன். இவளா விஜயகாந்த் பொண்டாட்டி பிரேமலதா எனக்கு தேவைதான். அவ்வளவுதான். அந்த என்னை கடத்திட்டு போனதை என்னுடைய படைகள் என் தெருல ரோட்ல சுத்திக்கிட்டே இருக்கும். என்னோட படைகள் டக்கு 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 டக்குன்னு இவளை கடத்திட்டாங்க அப்படின்னு டக்கு டக்கு டக்குன்னு எல்லாரும் என்ன பண்ணிட்டாங்க, பின்னாடியே ஃபாலோ பண்ணி வந்துட்டாங்க. அங்கங்க ஆள் வச்சிருப்பாங்க. உடனே அந்த வாட்ச்மேன் வந்தாரு, அவங்க வந்தாரு, இவங்க வந்தாலும் இவளை பிடிச்சி அந்த வாட்ச்மேன் ஷூட்ல அடி.
அதுக்கப்புறம் அங்கே துப்புரவு தொழிலாளர் பண்ணியிருந்த ஒரு லேடி வந்துட்டு அவளை ஊட்டி என்னை எப்படி அடித்தாலும் அதை மாதிரி பிரேமலதா அதை அடித்தா. சொன்னேன் என் கையை பிடிச்சி முறிக்கிட்டேன், எனக்கு கை வலிக்குது அப்படின்னு ஓடி வந்தார். அந்த வாட்ச்மேன் வந்துட்டு என் கையை அப்படி பிடிச்சாரு, கையை அப்படியே பிடிச்சி அமுக்கி விட்டாரு. நீ எல்லாம் ஒரு பொம்பளை அடின்னு சொல்லி அந்த வாட்ச்மேன் அவளை போட்டு அடி. பிரேமலதாவை மானம் கட்டவளே சி, சோறு திங்கிறியா பீ திங்கிறியாடி? நீ சோறு திங்கிறியா பீ திங்கிறியா? மானம் கட்டவளே. யாரையுமே நான் அந்த வார்த்தையை கேட்கவே மாட்டேன், ஆனா உன்னை பார்த்து நீ கேட்க வச்சிருக்க, புரியுதா? மானம் கட்டவளே. நாங்க என்ன பாவம் செஞ்சோம்? ரொம்ப அப்பாவி மாதிரி நடிக்கிற, பப்ளிக் முன்னாடி அப்பாவி மாதிரி நடிக்கிற. இன்னைக்கு ஃபுல்லா உன்னை பத்தி தாண்டி வீடியோ போட போறேன். புண்ணியாபுரம் அப்புறம் அந்த பாறை கிட்ட கூட்டிட்டு போய் என்ன அடிச்சு துவப்பா. கைதாகி போனே இல்லடி, எத்தனை தடவை கைதானே? அவன் வந்தான், ஜாமீன்ல எடுத்தான். ஜாமீன்ல எடுக்கும்போது சொல்றான் அவன், விஜயகாந்த் சொல்றான், நான் கீரன் கோபால்லாம் உன் ஆளாமே, சந்தன கடத்தல வீரப்பன்லாம் உன் ஆளாமே, பிரபாகரன்லாம் உன்னோட ஆளாமே. ஐயோ, நான் அது தெரியாம நான் மிஸ் பண்ணிட்டேனே. எல்லாம் உன்னை பத்தி தெரிஞ்சிருந்தா நானே உன்னை கல்யாணம் பண்ணிட்டு இருப்பேன். நான் பிரேமலதை கல்யாணம் பண்ணியிருக்க மாட்டேனே. இவ்வளோ பெரிய ஆளு நீ தெரிஞ்சுன்னா நான் உன்னை கல்யாணம் பண்ணிட்டேன். நான் சீக்கிரமா அவனுக்கு முதலமைச்சர் ஆகணும்னு ஆசை. நான் அவனை பிரதமர் ஆகணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். யார? விஜயகாந்த. அவனுக்கு அவளோட கல்யாணம் பண்ணி வச்சு தாம்பத்திய வாழ்க்கைங்கிறது அவளோட இருக்க வச்சு 2 குழந்தைய உலகத்துக்கு ஒப்பிச்சு 2 ஆண்கிறது 2 குழந்தைய பெத்துக்க வச்சு அவனை வச்சு அவனை ஒவ்வொன்னா நான் பண்ணி சாதிக்கணும்னு நினைச்சா இந்த பிரேமலதா விபச்சாரி. என்ன கொடுமை பண்ண நீ, என்னெல்லாம் பண்ண நீ. எனக்கு செஞ்ச கொடுமை தாண்டி உன் புள்ள இன்னைக்கு தோத்து நிக்கிறான். இன்னும் அடுத்து இருக்கு 2வது புள்ள. ஒரு 2 குழந்தைகளையும் நான் தொட்டதுக்கு தானே என் 2 கையும் பிடிச்சு முறுக்குனேன். அதுக்கப்புறம் செவன்த் அட்வென்டிஸ்ட் ஸ்கூல்ல எந்த குழந்தையும் நான் தொடறதுக்கே பயந்தேன். நான் தொடறதுக்கே பயப்படுவேன். எப்பவுமே அந்த குழந்தைகளை அணைச்சு பிடிச்சிட்டு கையை பிடிச்சி எழுதி கொடுப்பேன், எழுத சொல்லி கொடுப்பேன். ஒவ்வொரு குழந்தைகளையும் அணைச்சு முத்தம் கொடுப்பேன். எனக்கு அவ்வளவு பிடிக்கும். தொட்டு ஆசீர்வாதம் பண்ணேன். இந்த குழந்தையோட எதிர்காலம் நல்லபடியா அமையட்டும், இந்த குழந்தையோட எதிர்காலம் நல்லபடியா அமையட்டும்னு என்னுடைய மாணவர்கள் எல்லாம் அப்படி ஆசீர்வாதம் பண்ணுவேன். ஆனா நீ என் கையை பிடிச்சு முறுக்குனதுக்கு அப்புறம் செவன்த் அட்வென்டிஸ்ட் அந்த குழந்தையில நான் தொடவே பயந்தேன். என்ன இருந்தாலும் அடுத்தவளுடைய குழந்தை, அடுத்தவங்களுடைய குழந்தை. நீ என்ன அடிச்சு ஆட்டி கையை பிடிச்சு முறுக்குனது அந்த அளவுக்கு பாதிச்சிருச்சுடி. அதோட சரி, அடுத்தவங்க குழந்தை. அதுக்கப்புறம் சிறுவரமங்கையில வேலை பார்த்தேன். அந்த குழந்தையில எல்லாம் அப்படியே ஒதுக்கிட்டேன். என்ன இருந்தாலும் அடுத்தவங்களோட குழந்தை. அந்த குழந்தைகளை நம்ம தொட்டோம், ஆசீர்வாதம் பண்ணினோம் தெரிஞ்சா எங்க பிரேமலதா மாதிரி யாராவது நம்ம கையை பிடிச்சு முறுக்கிட்டா நமக்கு சோறு திங்கவும் கால் கழுவவும் நமக்கு கை வேணும். அந்த அளவுக்கு எனக்கு பயத்தை உண்டு பண்ணா அந்த பிரேமலதா. ராட்சசி. உன்னை கெட்ட வார்த்தையில திட்டக்கூடாது, எனக்கு அங்க இருந்து உத்தரவு வந்திருக்கு. அதனாலதான் நான் அடக்கி வாசிக்கிறேன். இதா ஆனா நீ எனக்கு செஞ்ச அநியாயங்கள்லாம் கொஞ்சம் இல்ல பிரேமலதா. என் குழந்தை உனக்கு என்ன பண்ணுனா, என் குழந்தை அந்த அடி அடிச்சு அழுது. அது அம்மா நீ யார் வாழ்க்கையை கெடுத்தம்மா அப்படின்னு. நான் யாரோட வாழ்க்கையை கெடுக்கல, யாரோட புருஷனை நான் வச்சுக்கல. அந்த பிஞ்சு குழந்தை என்ன பார்த்து கேக்குது, என் குழந்தை என்னடி பண்ண, அவளை போட்டு அந்த அடி அடிச்ச. நான் அழவே மாட்டேன், ஆனா என் குழந்தை விஷயத்துல நீ பண்ணிருக்க. இப்ப சாரி பிரேமலதா துஷ்ட. என் கையை பிடிச்சோம், உன் கையை நான் ஆண்ட வெட்டாம இருக்கானேடி. எப்படி முறுக்குன எத்தனை நாள், ஒரு வாரத்துக்கு இப்படி கையை மடக்கி கழுவ முடியல, இப்படி சோறு எடுத்து திங்க முடியல. அப்படி முறுக்குனா, முதுகெலும்புல அப்படி மிதிச்சா. ஷூ சாக்ஸ் போட்டு வந்தா தேவடியா, சாரி இந்த விபச்சாரி ஷூ சாக்ஸ் போட்டு வந்தா. பெரிய ஜீன்ஸ் பேண்ட், அதுல ஒரு இது கூலிங் கிளாஸ் வார கட்டக்கி. கூடவே யாரு? உன்னோட பொய்த்தான்கள். இவதான் அந்த காமவதி. எப்படி உங்க சுத்தீஷ் உன் தம்பி என்ன பண்றான்? கார்ல என்ன கூப்பிடுறான், இங்க வா என்னதுன்னு பாரு அப்படின்னா. நான் என்னத்தை காட்டுறான் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி உள்ள பாக்குறேன். பேண்ட் ஜிப்பா ஊத்துட்டு சுண்ணியை நீட்டா நீட்டி வச்சுக்கிட்டு ஊம்படி முண்டை அப்படி என் தலை முடிய பிடிச்சி அந்த கண்ணாடியோட அந்த கார் கதவோட சேர்த்து உள்ள எடுத்துட்டு ஊம்படி முண்டை. விஜயகாந்த் சுண்ணியை தான் ஊம்புவியோ, எங்க அத்தான் சுண்ணியை தான் ஊம்புவியோ, ஏன் சுண்ணியும் ஊம்புடி. உடனே டிரைவர் வெங்கடேஷ் கேட்டான், அண்ணே நீங்க பாரதிய பாக்கணும்னு சொன்னீங்க, அவ யாருன்னு பாக்கணும்னு சொன்னீங்க, அதனால தானே நான் கூட்டிட்டு வந்தேன். ஆனா இப்படி எல்லாம் செய்யாதீங்க, பாரதி ரொம்ப நல்ல பொண்ணுனே, அந்த மூணு அப்படிலாம் கிடையாதுண்ணே.
இந்த வெங்கடேஷ் அழுதுவான் எனக்காக. அண்ணே தப்பு பண்றீங்கன்னே, தப்பு பண்றீங்களே, மூடுறா. என்ன சொன்ன வெங்கடேஷா? மூடுறா. என்ன அவ உனக்கும் ஊம்பி விட்டாளாம்? கேட்டியா நீ? கேட்டியா நீ? சுதீஷ் மானம் கெட்டவனே, நல்லா வாழ்ந்துட்டடா. என் சொத்தை பூரா ஆட்டை போட்டு நல்லா வாழ்ந்துட்ட. நீ செஞ்ச பாவங்கள்லாம் உன் குழந்தைகளுக்கு வரும், வரும், இதே ஜென்மத்திலே வரும். வர வைப்பேன். ஆண்டவனை பத்தியா அம்னீஷியா வந்த என்ன நான் பாட்டு ஒதுங்கி எல்லாத்தையும் மறந்து என் குடும்பம், என் குழந்தை, என் கணவன், சண்டையோ பூசலோ விவாகரத்தோ ஏதோ ஒண்ணு, நான் பாட்டு யார் வம்புக்கும் போகாம நான் பாட்டு இருக்கிறத தெரிட்டு என் குழந்தை தான் உலகம் வாழ்ந்துட்டு இருந்தவளை வீட காலி பண்ண வைக்கிற அளவுக்கு எனக்கு டார்ச்சர் கொடுத்தீங்க. விஜயகாந்த் இறந்து போய் 45 நாட்கள் 48 நாட்கள் கழிச்சு அவனை பத்தின நினைவுகள்லாம் எனக்கு எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா சொல்லி, விஜயகாந்த் நீ என்னெல்லாம் செஞ்சீங்க அநியாயத்தை பூரா எனக்கு சொல்லிட்டான். நினைவுகள் வந்து இன்னைக்கு இவ்வளவு வீடியோ நான் போடுறேன்னா எந்த அளவுக்கு நீங்க அந்த கொடுமை பண்ணிருப்பீங்க. நீங்க அந்த விஜயகாந்தோட ஆத்மாவை நீங்க கொடுமைப்படுத்தினது உண்மைனா, அந்த நான் தான் விஜயகாந்தோடைய நிழல் சக்தி, நிஜ சக்தி, அவனை நடிகராக்கி அணுவா செதுக்கி அவ்வளவு நான் கொண்டு வந்து இன்னைக்கு ஒரு ஆளா கொண்டு வந்தது நான் தாங்கிறது சத்தியம் என்றால், பிரேமலதா உன் குழந்தைங்களுக்கு இனி நரகம் தான். விஜயகாந்த் உயிரோட இருக்கிற வரைக்கும் தான் அந்த 2 குழந்தைகளுக்கு மதிப்பு. இனிமே அந்த 2ம் உன்னுடைய குழந்தை. இது வெறும் ஆரம்பம் தான், வெறும் ஆரம்பம் தான். என் விஷயத்துல நீ பண்ண பத்தியா, உனக்கு தண்டனை இருக்கு. என்ன சொன்ன? நான் செஞ்ச பாவத்துக்கு தான் என் குழந்தை நொண்டியா பிறந்திருக்கா? இந்த வசனத்தை உயிர்மை தமிழன் பதுவா சொன்னான். பதுவா ஆனா இந்த அளவுக்கு திட்டுற அளவுக்கு பதுவா மோசமான ஆள்லாம் கிடையாது. ஏன்னா பதுவாவோட போட்டோ நானும் பார்த்திருக்கிறேன். இந்த அளவுக்குலாம் வெறித்தனம் காட்டுற அளவுக்குலாம் பதுவா மோசமானவளும் கிடையாது. அந்த ஆளுக்கு கோவம் வரும். அந்த ஆளை யாராவது பழிச்சொல் சொன்னாலும் சும்மா யாராவது வம்பிழுத்தாலும் அந்த ஆளுக்கு கோவம் வரும். தூசிப்பி விட்டா கோவம் வரும். அந்த நபர் தன்னை தேடி யார் வந்தாலும் சரி முதல்ல அந்த நபர் கேட்பாரு, சாப்பிட்டீங்களா, டீ குடிக்கிறீங்களா, வாங்க, உங்களுக்கு முதல்ல பசியோட இருந்தானா சாப்பாடு வாங்கி கொடுப்பாரு அந்த பதுவாங்கிற நபர். அந்த ஆளை எனக்கு பிடிக்காது. தேசத்துக்கு விரோதமாக அவர் வந்து பேசினாரு, அதுக்கு நான் வீடியோ போடுறேன். அதை உசுப்பி விட்டு எங்க 2 பேருக்குள்ளான உரையாடல திருக்கி விட்டான் அந்த கருணாகரன். திருச்சி பேசினான் அந்த கருணாகரன். அந்த கோபத்துலதான் குண்டக்க மண்டக்கன் வீடியோ போட்டார். சதீஷ்ங்கிறவனை ஏவி விட்டு எனக்கு குண்டா முண்டான்னு பேச வச்சான். அப்பதான் அந்த சுதீஷும் வாட்ஸ்அப்ல வரான். இதா அந்த ஆளு தன்னை தேடி வரக்கூடிய நபருக்கு பசிக்கு சோறு போடுவாரு. விரோதியா இருந்தாலும் முதல்ல போய் சாப்பிட்டு போட்டு போப்பா, போ, பசியில இருக்கான், சாப்பிட்டு போட்டு போ, கணக்கு பார்க்க மாட்டாரு. இவ்வளவு திங்கிறானே அவ்வளவு திங்கிறானே எல்லாம் கணக்கு பார்க்க மாட்டாரு. பசிக்கு வயிறு நிறைய சாப்பிடுறான், சாப்பிட்டு போட்டு. பிரேமலதா நீ உழைச்ச காசுல எத்தனை பேருக்கு நீ சோறு போட்டிருக்க? விஜய் பிரபாகரன், சண்முக பாண்டியன், நீங்க 2 பேரும் உழைச்சு, நீங்க 2 பேரும் வேலை பார்த்த காசுல எத்தனை பேருக்கு சோறு போட்டிருக்கிறீங்க? விஜயகாந்த் உழைச்ச காசுல அவன் சோறு போட்டா நீங்க குளிர்கா இங்க புண்ணியம் வாங்குவீங்களோ? அந்த ஆளை என்னை திட்டு நான் உயிர்மை தமிழன் பதுவா உரிமை தமிழன் சேனலை நடத்தும் பதுவா பாஸ்டர் என்னை போட்டு திட்டிக்கிட்டு இருக்கான். அவன் திட்டின ஒவ்வொரு வார்த்தையும் நீ சொல்லி கொடுத்த வார்த்தைகள். அந்த ஆளா பேச வச்சிருக்க. அந்த அளவுக்கு ஒண்ணு நான் ஒண்ணு அந்த அளவுக்கு விரோதி கிடையாதுன்னு நீ பேச வச்சிருக்க. நான் உயிர்மை விபச்சாரணை எனக்கு போட்டோ அனுப்புனியே, வாட்ஸ்அப்ல சுண்டி போட்டோ அனுப்புனியன்னு அதுக்கு நீ தூண்டி விட்டுருக்க. மானம் கெட்டவளே. இந்த கும்பல் தெரிஞ்சோ தெரியாமலோ ஆளை திட்டினாலும் பசிக்கு வந்தவங்களும் சோறு போடும், யாருக்கெல்லாம் உதவும். தான் காசுனாலும் சரி, அடுத்தவங்க காசுனாலும் சரி, உழைச்ச காசுனாலும் சரி, அடுத்தவங்க கொடுக்குற காசுனாலும் சரி உதவும். ஆனா நீ என்ன செஞ்ச? எனக்கு அத்தனை விபச்சார பட்டம் கட்டல. என்னை பத்தி தெரிஞ்சும் எங்க அக்கா பேச்ச கேட்டுக்கிட்டு கட்டல. அறிவில்லை உனக்கு. நீ செஞ்ச அப்புறம் என்ன கேட்ட? நான் செஞ்ச பாவங்களுக்கு தான் அந்த பதுவா விட்டான் ஒரு வார்த்தை. நீ செஞ்ச பாவத்துக்கு தாண்டி உன் குழந்தை ஊனமா பிறந்திருக்குன்னு சொல்லி என்னை திட்டுனான். அந்த வசனம் அந்த ஆளா பேசல, நீ சொல்லி கொடுத்த வசனம். நீ அதே வசனத்தை வந்து பேசுற, முன்னாடியே பேசிட்டு போயிட்ட. லலித் கட்டால கார நிப்பாட்டி அதே வசனத்தை உயிர்மை
அந்த தமிழன் சேனல் நடத்தக்கூடிய அந்த வதுவா பாசம் நீ சொன்ன அதே வசனத்தை அவன் பேசுறான். நான் பாவம் பண்ணேன், நான் புண்ணியம் பண்ணேன், அந்த ஆளுக்கு தெரியுமா ஏதாவது? நான் தமிழ்நாட்டில் இருக்கும்போது நீ தான் இருந்த. நான் தமிழ்நாட்டில் இருந்த வரைக்கும் அந்த ஆளுக்கு எனக்கும் சம்மந்தமே கிடையாது. பாம்பேல இருக்கும்போது சம்மந்தம் கிடையாது. சும்மா அந்த யூடியூப்ல பாக்குறோம், அவ்வளவுதான் தெரியும். ஆனா உனக்கு என்னை நல்லா தெரியும். அரே வா ராமாதா ராமாதா. You don't know my real color, பிரேமலதா. பிள்ளைய தோக்கடிக்கிறதுக்கு எப்படி விஜயகாந்த் அடிச்சு கொன்னு சித்திரவதை பண்ணி அணுவா சித்திரவதை பண்ணி அப்புறம் புருஷங்காரன் செத்து 1 வருஷம் கூட ஆகல. சீனால போய் ஊரை சுத்திட்டு வந்திருக்க. குடும்பத்தோட போய் ஊரை சுத்த போனியா இல்ல நீ செஞ்ச தில்லுமுல்ல மறைக்கிறதுக்கு அங்க போனியா? விதவிதமா புடவை என்ன மினுக்கென்ன தழுக்கென்ன. நான் தான் தினம் அணுவா செத்துக்கிட்டு இருக்கிறேன். தினம் அணுவா செத்துட்டு இருக்கேன். என்னோட ராஜு போயிட்டானே, இனிமே நம்ம உயிரோட இருக்கணுமா? தற்கொலை பண்ணிக்கொள்வது பாவம், தற்கொலை பண்ணிக்கொள்வது பாவம். என் உயிரை எடுத்துக்கிறதுக்கு எனக்கே உரிமை கிடையாது. நான் சுமந்து பெத்த குழந்தை செத்து போனதுக்கே நான் உயிரை எடுத்துக்கல. பாவம், ஆண்டவன் எனக்கு உயிரை கொடுத்துருக்கிறான், அவன் தான் எடுத்துட்டு போகணும். நானா செத்து போக கூடாது. யாரோட உயிரையும் எடுக்கிறதுக்கு எனக்கு உரிமை இல்லை. என் உயிரை எடுக்கிறதுக்கும் எனக்கு உரிமை இல்லை. அவன் ஆளுகள் வந்து செத்துப்போ, நெருப்புல எரிஞ்சு செத்துப்போ. உன் ஆளுக கமெண்ட் போடுறாங்க, நீ வளர்ப்பு அப்படி. ஆனா ஏன் ஆளுக உன்னை அப்படி பேச மாட்டாங்க? உன்னை பேசுவாங்க. காலம் நின்று பதில் சொல்லும். எப்படி என் மனைவிதான் எனக்கு தெய்வம் வாழ்க்கையில, அதுவா பார்த்து கட்டினதான் அந்த கல்யாண மண்டபம். எப்படி என் மனைவிதான் எனக்கு தெய்வம் அப்படின்னு நீ சொல்ல வச்சியே, நீயா அவளுக்கு தெய்வம்? விஜயகாந்துக்கு நீயா தெய்வம்? அதையும் இந்த உலகம் நம்பிக்கிட்டு இருக்கு. நீ சொல்ல வச்சிருக்க. எப்படி நான் லலித் கட்டால நடந்து வர்றதுல நீ ஷூட்டிங் எடுத்துட்டு போய் அவன்கிட்ட காமிச்சிருக்க. பாரதி இருக்கிற இடம் தெரியும், அங்கேயும் அவளை அடிச்சு தூக்கிடுவேன்னு. அதுக்கு பயந்து தான் உன் ஆட்டத்துக்கெல்லாம் அடங்கினான். கடைசியில் அவன் என்னை பார்த்து தான் பசங்களுக்கெல்லாம் ஆசீர்வாதம் பண்ணியிருக்கான்னு தெரிஞ்ச உடனே, பாம்பேக்கு வந்துட்டு போயிருக்கான்னு தெரிஞ்ச உடனே அவனை என்ன பாடுபடுத்தின நீ, நடமாட விடாம பண்ணியே. எல்லா வண்டவாளங்களும் இனிமேதான் வரும் உண்மை வெளிச்சத்துக்கு வரும். பிரேமலதா, ஆண்டவன் எதுக்காக என்ன இந்த உலகத்துக்கு படைச்சிருக்கிறானோ, சின்ன குழந்தையிலேருந்தே நான் அடுத்தவங்களை வாழ வச்சபடி எனக்கு இருக்கிற தியான சக்திய என் சுயநலத்துக்காக நான் பயன்படுத்தாமல் அடுத்தவங்களை வாழ வைக்கிறதுக்கே நான் சின்ன வயசுல இருந்தே நான் பயன்படுத்தினது உண்மை என்றால் முகத்தரை கிழியும். நீ மீண்டும் சிறைக்கு போவாய். சுத்தீஷோட முகத்தரை கிழியும். உன் 2 பொய்த்தாங்களோட முகத்தரையும் கிழியும். உன் குடும்பமே ஜெயிலுக்கு போகும். அது மட்டும் இல்ல, உன் கூட வாழ்ந்தானே விஜயகாந்த் எந்திரத்தனமா தான் 2 குழந்தை கொடுத்தான். அதுலயும் ஏன்டா குழந்தைய கொடுத்தான்னு நான் அப்படி கதறி அழுதேன். 2வது குழந்தை ஏன் கொடுத்தான்னு பேச, உனக்கு எனக்கு சம்மந்தமே இல்லை போடான்ட்டேன். நான் மூஞ்சிலே முடிக்காதுன்ட்டேன். பாரதி எங்கிட்ட சக்தி வாங்குறதுக்கு நிறைய பேர் வந்திருக்காங்க. வா பாரதி நகராத்துல வந்து சாட்டையால அடிச்சுக்கிட்டு அழுவான். காரை கொண்டு வந்து நிப்பாட்டுவான். வா பாரதி. கடைசியில் அவனுக்கு கோவம் வந்துருச்சு. அடுத்த பௌர்ணமியில வச்சு வண்டியில ஏறு அப்படின்னா கரகரன்னு இழுத்துட்டு போய் தியானம் பண்ண கூட்டிட்டு போவான். அந்த பாரு, நான் தப்புன்னு தெரியாது சொல்லிட்டேன்ல. நீ என்ன உண்மையிலேயே காதலிக்கிறன்னா தியானம் வா, பௌர்ணமி தியானத்துக்கு வா, கூட்டிட்டு போனோம். அடுத்தவங்களை வாழ வைக்கிறதுக்கு தான் நாங்க 2 பேரும் உங்களுடைய திருமணம் ஆனதுக்கு அப்புறமும் நாங்கள் எங்களுடைய பௌர்ணமி தியானத்தை தொடர்ந்தோம். அதுக்கு பேரு செக்ஸிலடி. வேசிக்கு பிறந்தவளை. உங்க அம்மா நல்லவடி, உங்க அம்மா ரொம்ப நல்லவ, புரிஞ்சுக்கிற தன்மை. அந்த தாய்க்காடி நீங்க இவ்வளவு தரங்கட்ட பொம்பளைங்க, தரங்கட்ட குழந்தையில வந்து பிறந்திருக்கு. வேசிடி நீ, வேசி. அப்புறம் அதுக்காக தான் 95, 96 திரும்ப வர்றான் தெரிஞ்சு படுத்துற குடும்பம் தாங்க முடியாம தான் என்னை வளர்த்தவரை செத்து போன மாதிரி நாடகம் போட்டு, அவன் வேற என் ஃப்ரெண்டுக்கு அந்த போலீஸ் ஆக்கின அவனுக்கு எதாவது சுத்தமா பிடிக்காது. எல்லாரும் கேட்டாங்க, அவனை போய் நீ போய் போலீஸ்ல ஆக்கியிருக்காயா? இன்ஸ்பெக்டர்ஸ் கொண்டே சொன்னாங்க, அந்த கல்யாணிக்கு உன்னை பிடிக்கவே பிடிக்காதாமே. ஊர்ல விசாரிச்சேன், உன்னை பிடிக்கவே பிடிக்காத அவனை போய் நீ போலீஸ் ஆக்கியிருக்க. அதுக்கப்புறம் சேரி பசங்கள்லாம் நிறைய பேர் உன்னை லவ் பண்ணிட்டு இருக்காங்க. அதுல எவனையாவது நீ லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டு வாழ்க்கையில செட்டில் ஆகும்.
இந்த கல்யாணிக்கு வேலை கிடைச்சோடனே அவனுக்கு ஒரு தலைமுழுக்கு போடு. அவன் ஒரு நாளும் உன்னை வந்து ஏத்துக்கிறவே மாட்டான். உன்னை நல்லவன அந்த கல்யாணி இன்ஸ்பெக்டர்ஸே சொல்லிட்டு போனாங்க என்கிட்ட. புரியுதா? அவன் ஒண்ணு. அதுக்கப்புறம் அவன் இன்னைக்கு ஸ்டில் நவ் இஸ் நாட் டாக்கிங் வித். அப்புறம் என்னை யாரும் அக்கான்னு கூப்பிட்டா பிடிக்காது. அக்கா அப்படின்னு அக்கா தம்பி உறவு யாரும் என்னை வச்சுக்கிட்டு கூப்பிட்டாங்கன்னா எனக்கு பிடிக்காது. அது அந்த சிபிசிஐடி இன்ஸ்பெக்டருக்கு தெரிஞ்சும் எவ்வளவு நக்கல் இருந்ததுன்னா வாட்ஸ்அப்ல என்ன அக்கா அப்படின்பா. குட் மார்னிங் சிஸ், குட் மார்னிங் சிஸ்டர். பெரிய வெள்ளக்காரனுக்கு பிறந்திருக்கான் அவன் சிஸ்டரான். ஊர்ல இருக்கும்போது என்னை சிஸ்டர் தான் கூப்பிட்டானோ. அவனுக்கு இருக்கு ஒரு தனி வீடியோ, அவனுக்கு இருக்கு ஒரு நாள் வீடியோ தனியா வச்சு செய்வான். இவன்லாம் ஊருக்கு டிரான்ஸ்பர் ஆகி வரான்னு சொல்லிட்டு தான் பிரேமலதா படுத்துற கொடுமை தாங்க முடியாம தான் 97ல அங்கேருந்து என்னை ஊரை கிளப்பி விட்டாங்க பாம்பேக்கு. அங்கேயும் வந்து என்னை வேலையை விட்டு தூக்க வச்ச, ஹாஸ்டல்ல இருக்க விடாம தூக்க வச்ச. என்ன கொடுமை பண்ண நீ? கொஞ்சமா நீ எனக்கு பாவம் பண்ண. நாங்க என்ன பாவம் பண்ணோன்னு கேப்டன், உனக்கு அது கேப்டன், எனக்கு என் ராஜு, என்னுடைய பௌர்ணமி, என்னுடைய சித்ரா பௌர்ணமி, என்னுடைய மன்மதன். அவன் என்னுடைய மன்மதனுடைய கல்லறையில போய் நீ அழுது நாடகம் போட்டிருக்க. பிரபஞ்சத்தை தாண்டின சக்தி மேல ஆணையா கேட்கிறேன். பஞ்சபூதங்களே, நவகிரகங்களே, தேவாதி தேவர்களே, காலச்சக்கரமே, என்னுடைய தபஸ் உண்மை என்றால் இந்த பிரேமலதா நரகத்தை அனுபவிக்கணும். என்னுடைய தபஸ் உண்மை என்றால் நானும் விஜயகாந்தும், எங்களுடைய காதல், சித்ரா பௌர்ணமி காதல், ரதி மன்மதன் காதல், பூர்வாதி பூர்வ ஜென்ம காதலர்கள் என்பது உண்மை என்றால் இந்த பிரேமலதாவும் அவளுடைய குழந்தைகளும் சுதீஷும் அவளை ஆதரிக்கிற கும்பலும் ஓட்டு போட்ட மக்களும் நரக தண்டனை அனுபவிக்கும். காலச்சக்கரமே உனக்கு மிக்க நன்றி. மாணிக்கம் தாக்கூரனை ஜெயிக்க வச்ச, விஜய பிரபாகரனை தோற்க வச்ச பத்தியா, உனக்கு மிக்க நன்றி. மோடிய டம்மி பீசாக்குன பத்தியா, அதுக்கும் மிக்க நன்றி. பாய். இனி நாளைக்கு எக்ஸ்பைரியான மருந்தை ரீபேக் பண்ணி அத ஒவ்வொரு கிளினிக்லையும் புதுசாக தயாரிக்கப்பட்டதுமான புதிய தேதியை போட்டு ஒவ்வொரு கிளினிக்லையும் கொண்டு வச்சு ரெப்ரசன்டேட்டிவ்ஸ், போலியான ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் வந்து டாக்டர்ஸ் எல்லாம் வச்சுட்டு, அதுல எங்க ஊர்ல சஞ்சீவி டாக்டர்னு ஒருத்தர், அவர் மாட்டிக்கிட்டாரு. அவருக்கு கெட்ட பேர் வந்தது. அவரை எப்படி அவர் நல்லவர்ங்கிறத நிரூபிச்சேன், அவர்கிட்ட தப்பு இல்லைங்கிறத நிரூபிச்சேன். அதை பத்தின பதிவும், அதுக்கப்புறம் விஜயலட்சுமி இந்த டாக்கு டர்ரு விஜயகாந்தோடைய அக்கா என்னை 1008 தேவடியா மண்ட பட்டம் கட்டினால அவ எத்தனையோ விபச்சார பட்டம் கட்டினாலே. இந்த சாப்பாடு அக்கா இவ யார்கிட்டயுமே பேச மாட்டேங்கிறாக்கா, இவளுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியலக்கா, யார்கிட்டயுமே பேச மாட்டேங்கிறாக்கா அப்படின்னு என்னை தூக்கிட்டு வந்து, அக்கா இவளை யாரும் எதுவும் செஞ்சுட்டாளாக்கா, அவளை வெர்ஜின் டெஸ்ட் பண்ணுக்கா, இவளோட கர்ப்ப டெஸ்ட் பண்ணுக்கா, யாரும் கெடுத்துட்டாங்களா டெஸ்ட் பண்ணுக்கான்னதுக்கு. அதுக்கு முன்னாடி விஜயகாந்த் என்ன சொன்னா, அக்கா அவ சாப்பிடவே இல்லக்கா, சாப்பாடு கொடுக்கா, பசிக்கும்க்கா, சாப்பாடு கொடுக்கான்னு உடனே என்ன சொன்னேன், சி இவளுக்கெல்லாம் போய் சாப்பாடு கொடுக்கணுமா அப்படின்னு சோறை எடுத்துட்டு அதுல குழம்பு, அதுல கத்திரிக்காய் சாம்பாரோ என்னமோ வச்சிருக்கிறான். அந்த சாம்பார் சோத்து தட்டை இந்த டேபிள்ல டங்குன்னு இப்படி வச்சு கோவத்துல நங்குன்னு வச்ச உடனே அதுல இருக்கிற கத்திரிக்காய் ஜம்ப் அடிச்சு குதிச்சுது. அதுல கொஞ்சம் சோறு இப்படி குதிச்சுது. விரோதிக்கு கூட அப்படி சோறு கொடுக்க கூடாது. டாக்கு டர்ரு விஜயலட்சுமி, நீ படிச்ச படிப்பு லட்சணம் அதுதான். அப்புறம் உன்னீர் என்னை உபசரியா விடுத்து உண்ணாமை கோடி வரும், நான் அந்த சோத்தை தொடமாட்டேன்னு. அப்புறம் இந்த அம்மையார் எனக்கு விர்ஜின் டெஸ்ட் எடுத்தா, ஐயோ இவ விர்ஜின் அப்படின்னு கத்துனா. நான் சொன்னேன்லக்கா இவ அப்படி கிடையாதுக்கா அப்படின்னு. அதற்கப்புறம் இவளோட கிளினிக்ல இவ வந்து போலியான மருந்த எக்ஸ்பைரியான மருந்து கொடுத்துட்டா, போலியான மருந்து கொடுத்துட்டான்னு அந்த அம்மா மேலேயும் கம்ப்ளைண்ட் வந்தது. விஜயகாந்த் என்னை கூப்பிட்டு சொல்றான், அக்கா சஞ்சீவ் டாக்டர் நீ எப்படி நிறுத்தி அதை மாதிரி வெளியே நிறுத்த முடியாதுட்டேன். உங்க அக்கா எக்கெடுக்கிட்டு போனா எனக்கு என்னன்ட்டு வேற ஆளை பாருன்ட்டு. நான் ஒருத்தர் வேண்டான்னு வெறுத்ததுதான். ஆனா அவ அக்காவோட இதையும் நான் நிரூபிச்ச மாதிரி காட்டுது.
அக்கா தப்பு பண்ணலைங்கிறத நானும் போய் அந்த மருந்தெல்லாம் எடுத்து செக் பண்ணிட்டு இதுதான் உன் விஷயத்துல நடந்தது நான் நிரூபிச்ச மாதிரி எனக்கு காட்டுது பாப்போம். அது ஒரு நன்றி கேட்ட சனிய விஜயகாந்தோட அக்கா அவ பார்த்து இது பண்ணதான் அந்த பிரேமலதா. எப்படி நான் கல்யாணம் ஆகி வந்தேன்னா குடும்பத்தை 2 ஆக்கி 4 ஆக்கி 8 ஆக்கி 12 ஆக்கி 24 ஆக்கி அதை ஒரு 68 ஆக்கி என்னெல்லாமோ பண்ணுவேன் கணக்கு சொன்னீங்க. உங்க பிரேமலதா குடும்பத்தை ரொம்ப ஒத்துமையாக்கிட்டா. தான் குடும்பத்தை மட்டும் முன்னுக்கு கொண்டு வந்தா. உங்க குடும்பத்தெல்லாம் கீழதல்னா தெய்வம் நின்று கொள்ளும். புரியுதா? எப்படி என் வாழ்க்கையில மனைவிதான் தெய்வம். விஜயகாந்துக்கு பிரேமலதா தான் தெய்வம் மாமே. அப்ப நான் யாரு? விஜயகாந்த் நான் யாரு? அவதான் தெய்வமாமே. அதுவா பார்த்து கட்டினதா அந்த மண்டபம். இந்த பாரு நம்ம சொத்தெல்லாம் விற்க வேண்டிய அரசியல இறங்கினா சொத்தெல்லாம் விற்க வேண்டி வரும். அது கிராமத்துல வளர்ந்தது. பரவாயில்ல இதெல்லாம் சொத்து போகும். அது தெய்வம். அவ சொன்னா அதுவா பார்த்து கட்டினதா அந்த மண்டபம். அந்த மண்டபத்தை இடிச்சுட்டாங்க. வெறும் 8 கோடி ரூபாய் தான் கவர்மெண்ட் இருந்து கொடுத்துருக்காங்க. 80 கோடி ரூபாய் வருமானம் உள்ள பெருமானம் உள்ள அந்த மண்டபத்தை இடிச்சிருக்காங்க. எப்படி அதுதான் மனைவியா? விஜயகாந்த் எப்படி பேசுவான்னு எனக்கு தெரியும். தெய்வம்ங்கிற மாதிரி சொல்லி மனைவிதான் கண்ணு கண்ட தெய்வம்ங்கிறத சொல்லி அவளால 80 கோடி ரூபாய் நஷ்டமாச்சுங்கிறத வச்சாம் பாத்தியா ஆப்பு. அது யாருக்குமே அந்த பதிவோட அர்த்தம் புரியாது. பிரேமலதா தலையில தூக்கி வச்சுட்டு ஆடுவான் பாரு. அவன் தான் எங்க நொண்ணி எங்க கொண்டி எங்க பொண்டிம்பா. எப்படி பிரேமலதாவோட பாவங்கள் குழந்தைகளை தாக்குமோ பிரேமலதாவை தலையில தூக்கி வச்சிருக்கோம். உங்களுடைய குழந்தைகளுடைய வாழ்க்கையும் பிரேமலதா செஞ்ச பாவங்கள் உங்களை தாக்கும். புரியுதா? அப்புறம் பிரேமலதாவை போய் சந்திச்சுட்டு அப்புறம் என்ன வர்றவங்களுக்கு எல்லாம் விஜயகாந்தோட போட்டோ கொடுத்துட்டு இருக்கான். போட்டோ அவன் என்ன சாமியா? வந்தவங்களுக்கு எல்லாம் போய் போட்டோ கொடுத்து அவன் மனித அவதாரம். சரி அவங்க நம்பிக்கை வாங்கிட்டு போறாங்க. வாங்கிட்டு போய் வீட்டுல போய் ஒழுங்கா வச்சிருப்பாங்களா? அது எங்கே கூட பிறந்த தம்பி செல்வராஜ் வீட்டுக்கு நாங்க அன்னைக்கு போயிருந்தோம். அந்த அண்ணன் செல்வராஜ் அண்ணன் வீட்டுக்கு நான் போயிருந்தேன். போயிருந்தோம் இல்ல போயிருந்தேன். நான் அதுக்கு வேற சந்தேகங்களை போனேன். யாரையோ கூட்டு போயிருக்கேன். போயிருந்தப்போ நான் பழைய நினைவுகளை எடுப்பதற்காக அந்த வீடெல்லாம் சுத்தி பார்த்தேன். நான் அந்த வீட்டுக்கு வந்திருக்கேன். அழகர் சாமி நாயுடு கூட தான் அந்த வீட்டுக்கு நான் வந்திருக்கேன். விஜயகாந்த் கூட இல்ல. அழகர் சாமி நாயுடு தான் என்னை அந்த வீட்டுக்கு தூக்கிட்டு போவாரு. குழந்தப்போ அந்த வீட்டுக்கு நான் போயிருக்கிறேன். அந்த வீட்டுல அந்த ஃப்ரண்ட் ரூம் அடுத்த ரூம்ல வந்து ஒரு டேபிள்ல விஜயகாந்தோட இளம் வயது போட்டோ இருக்கு. அவ்வளவு தூசி படிச்சு போய் கிடக்கு. அந்த போட்டோவை துடைக்க கூட இல்ல. அந்த குடும்பம் கூட பிறந்த தொம்பி குடும்பம் அந்த போட்டோவை துடைக்க கூட இல்ல. ஆனா உலகத்து மக்கள் எல்லாம் என்னது விஜயகாந்தோட போட்டோ வாங்கிட்டு போறாங்க. இதெல்லாம் சும்மா நாடகமா தெரியல. இதெல்லாம் ஒரு செயற்கையா தெரியல உங்களுக்கு எல்லாம். விஜயகாந்தோட போட்டோல இருந்து வைப்ரேஷன்ஸ் வருதா? அந்த வைப்ரேஷன்ஸ் யாரோடது? முதல்லலாம் வரல. 48 நாள் கழிஞ்சு என் நினைவு வந்ததுக்கு அப்புறம் தான் வைப்ரேஷன்ஸ் வர ஆரம்பிச்சு. உண்மையா இல்லையான்னு அங்க போயிட்டு வந்தவங்கள்ட்ட கேள்வி. அப்புறம் இன்னும் சாப்பாடு நடந்துட்டு இருக்குது. அது என்ன விஜயகாந்தோட சொத்துல இருந்து வந்த பைசாவா? எவனோ டொனேஷன் கொடுத்துட்டு இருக்கிறான். பிரேமலதாவாவது விஜயகாந்த் செத்து போனதுக்கு அப்புறம் தானம் பண்றதாவது. அவளாவது புருஷன் செத்து போயாச்சு அந்த காசுல தானம் பண்ணுவாளா? சோறு போடுவாளா? அந்த அளவுக்கு நல்லவளா பிரேமலதா? அந்த அளவுக்கு நல்ல பசங்களா? விஜய பிரபாகரனும் சண்முக பாண்டியனும் பிரமாதம். ஓகே, இன்னும் நல்லா கிழிச்சு தொங்க விடலாம். நாளைக்கு சஞ்சீவ் டாக்டர் பத்தி பேச போறேன். அடுத்தது என்னோட சிஐடி அவனை கிழிச்சு தொங்க விடுறாங்க. எனக்கு தான் அவன் மேல பாசம் உண்டு. ஆனா அவனுக்கு என் மேல பாசம் கிடையாது. கல்யாணிக்கு என் மேல என்னைக்குமே பாசம் கிடையாது. எனக்கு தான் அவன் மேல உண்டு. அவன் பெத்த குழந்தைகளுக்கு கூட என் பேரை வைக்கிற. என்னமோ ஸ்ரீஜாவா என்னமோ பேர் வச்சிருக்கான். அவனுக்கு இருக்கு தனி வீடியோ. அப்புறம் பாய். விஜய் பிரபாகரன் தோத்து போயிட்டான். இது விஜய் பிரபாகரனுடைய தோல்வி அல்ல, பிரேமலதாவோட தோல்வி. ஒருவேளை அவளை நான் மன்னிச்சு விஜய் பிரபாகரனை ஜெயிக்க வச்சிருந்தேன்னு வையே, வரத்த தந்தவன் தலையிலேயே கை வைக்கிற ஜென்மம் தான் இந்த பிரேமலதா.
அப்பவும் என்கிட்ட வந்துட்டு நீ என்னமோ சொன்னி என் புள்ள ஜெயிக்க மாட்டா, உன் முன்னாடி என் புள்ள ஜெயிச்சிட்டான் பாருன்னு அப்பவும் ஆணவத்தோட என்கிட்ட வருவான். இந்த தோல்வி வெறும் ஆரம்பம் தான், தோல்வியை வெற்றிக்கு அறிகுறி இல்லை. இந்த தோல்வி இன்னும் அடுத்தடுத்து தோல்விகளை சந்திக்கும். कई के लिए ये प्रेमलता ने मुझे कितना तकलीफ दिया था ना, मेरे को, मुझे और मेरा लड़की को, उस पाप उनकी कर्मा अभी उसको पीछे आ रहा है, उसका लड़का, उनका दोनों लड़के लोग भोगेगा. விஜய் பிரபாகர் தோத்து போயிட்டான். எப்படி எப்படி விஜய பாரதிய இந்த பிரபாகரன் தான் அவனை நடுக்கி வச்சிருக்கான். பிரபாகரன் தான் அவனுக்கு வந்து சண்டை காட்சி கத்து கொடுத்துருக்கான். பிரபாகரன் தான் எல்லாம் பண்ணியிருக்கான். அரே வா பிரமாதம். பாரதியை ஒதுக்குவியான், பிரபாகரனை சம்மதமே இல்லாத பிரபாகரனை தூக்கி வச்சுக்கணும். பிரமாதம் 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 பிரமாதம். நானும் விஜயகாந்தும் தான் காதலர்கள் என்பது உண்மை என்றால் நான் தான் விஜயகாந்தோடைய உண்மையான பத்னிங்கிறது உண்மைனா இந்த பிரேமலதா நரக தண்டனை அனுபவிப்பா பாரு இதே ஜென்மத்தில். இதா அனுபவிப்பா. பாய். அக்ஷய் சுந்தரி வணக்கம் சிஸ்டர். வணக்கம். நிவாஷ் கே இஸ் வாட்சிங். நிவாஷ் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சரி, நானும் கல்யாணத்துக்கு வந்தாலும் வருவேன். பிரியாவோட கல்யாணத்துக்கு வரலாம்னு இருக்கேன். பிரியாவோட கல்யாணத்துக்கு வரலாம்னு இருக்கேன். தேதி என்னைக்குன்னு சொன்னீங்கன்னா நான் அன்றைக்கி வருவேன். அன்றைக்கி நம்ம எல்லோரும் சந்திக்கலாம். பாய். அம்மா அப்பாலாம் எப்படி இருக்காங்க? ஆச்சி எப்படி இருக்காங்க? எல்லோரும் நல்லா இருக்காங்களா? கேட்டேன் சொல்லுங்கள்.